now. ஆண்டவர் உங்களை விசேஷமா இன்றைக்கு ஆசீர்வதிக்க விரும்புகிறார். God specially wanted to bless you today. காரணம் நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள். Because you are a child of God. நீங்கள் தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படி நீங்கள் ஜெபம் பண்ணி இருக்கிறீர்கள். You obeyed the will of God and prayed for that. அதனால கர்த்தர் உங்களை விசேஷமாக அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். So the Lord wanted to bless you especially. ஆனால் இப்போ ஆண்டவர் நம்மோடு கூட நம்ம பேசி ஆசீர்வதிக்கும்படியாக For the Lord to speak to us now. ஒரு நிமிடம் நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாம். Let us close our eyes and pray. தகப்பனே, இந்த ஆசீர்வாதமான வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Father, we thank you for this blessed time. இம்மட்டுமா எங்களுடைய ஜெபங்களை நீர் ஏற்றுக்கொண்டதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Lord, we thank you for accepting all our prayers till now. எல்லா ஜெபத்திற்கும் பதில் கொடுத்து விட்டதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். We thank you, Lord, for answering all our prayers. தகப்பனே, இப்போ விசேஷமாக Lord, especially now, உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக we pray that you bless your children. நீர் இறங்கி வந்திருக்கிற அன்பை நாங்கள் நினைத்து பார்த்து உம்மை துதிக்கிறோம். Thank you for the love you have showed and come down to bless your children. இப்பொழுது ஆவியானவரே, Now Holy Spirit, உம்முடைய பிள்ளையோடு நீர் பேசுவீராக. you speak to your children. நீர் பேசும், Lord, you speak. நாங்கள் கேட்கிறோம். We listen. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. In Jesus' name we pray, Father. ஆமென். Amen. எனக்கு அருமையானவர்களே, Beloved, மிக ஒரு நெருக்கமான காலத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். we are living at a critical situation. அநேகருடைய உள்ளத்துல ஒரு சோர்வுகள் வந்து விட்டது. Many of our hearts are now troubled. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். Just think about it. கிட்டத்தட்ட 6 மாதங்களுக்கு மேலாகிறது. For more than 6 months, பலருடைய உள்ளத்துல ஒரு பாரம் வந்து விட்டது. many people are having a big burden in your heart. காரணம் வியாபாரங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. Your business affected. வேலைகள் பாதிக்கப்பட்டு விட்டது. Your works, jobs affected. சிலருடைய தொழில்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. So your professions affected. மாத்திரம் இது நிமித்தம் குடும்பத்தின் பொருளாதாரங்கள் பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. As a consequence, your family economy is affected. இது ஒரு பக்கம் இருந்தாலும், Leaving this one side, மறுபக்கத்திலே and the other side, அநேகருக்குள்ள ஒரு மன அழுத்தமும் வந்து விடுகிறது. many of you are facing depression in your heart. உள்ளத்துல ஒரு சோர்வுகள் வந்து விட்டது. Dullness in your heart. இனி எவ்வளவு காலம் இப்படி போக முடியும்? How long we can manage this? இதனால் அவருடைய சரீரம் கூட பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. As a result of that, your body also affected. அநேகருக்குள்ள எதிர்காலத்தை குறித்த ஒரு கேள்விகளும் வந்து விட்டது. You have a question about your future. ஆண்டவர் இதை குறித்து உங்களுக்கு சில அவங்களோடு பேசும்படியாக சொன்னார். But the Lord told me to speak about this. ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? What was the word given by Lord? உள்ளத்திலே அநேக கேள்விகள் எழும்பிக் கொண்டே இருக்கிறது. My children's heart, we have a lot of questions. எவ்வளவு காலம் இந்த நெருக்கம் இருக்கும்? How long this crisis will continue? எவ்வளவு காலம் இந்த போராட்டம் இருக்கும்? How long this struggle will persist? ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? What the Lord is going to do? அதை குறித்து ஆண்டவர் உங்களோடு பேசும்படியாக சொன்னார். The Lord wanted me to talk about it. வேதத்தின் ஒரு வசனத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். I want to share a word from the Bible about it. ஏசாயா 57 அதிகாரம் Isaiah 57 19 வசனம், verse 19. இந்த வசனத்தான் கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறார். The Lord is giving this verse as a promise to you all. அந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். I want to read that verse for you. தூரமாய் இருக்கிறவர்களுக்கும் சமீபமாய் இருக்கிறவர்களுக்கும் சமாதானம் என்றும் கூறும் உதடுகளின் பலனை சிருஷ்டிக்கிறேன், அவர்களை குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். I create the fruit of the lips, peace to him that is far off, and to him that is near, saith the Lord, and I will heal him. ஆண்டவர் சொன்ன அதே வார்த்தை அதுதான். And that is the word God gave. I will heal them. நான் அவர்களை சுகமாக்குவேன். என் பிள்ளைகள் அநேகர் கேட்கிறார்கள், many of my children are asking, எப்பொழுது இந்த தேசம் குணமடைய போகிறது? when this nation will be healed? எப்பொழுது ஒரு விடுதலை வரப்போகிறது? when there will be a deliverance? ஆண்டவர் சொன்ன வார்த்தை அதுதான். This is the word God gave. நான் அவர்களை குணமாக்க போகிறேன். I will heal them. வெகு சீக்கிரத்தில் தேவன் நம்முடைய தேசத்தை குணமாக்க போகிறார். Very speedily God is going to heal. யோசித்து பாருங்க. Just think about it. குணமாக்குதல் என்றால் என்ன? What is healing? அநேகர் நினைக்கிற காரியம், many of us think ஏதோ சரீர வியாதி. Healing meaning no bodily healing. நீங்க அதை தான் நினைக்கிறார்கள். Many of us think like that. ஆனா குணமாக்குவது என்பது என்ன? But what is the meaning of healing? வெறும் சரீர சுகம் மாத்திரம் அல்ல. It is not mere bodily healing. நீங்கள் வேதத்தை வாசித்து பாருங்கள். Read the Bible. 2 நாளாம் புத்தகம் 2 Chronicles 7 அதிகாரம் chapter 7 14 வசனம் சொல்லுகிறது. verse 14 says, I will heal the nation. நான் தேசத்தை சுகமாக்குவேன். அதை மாற்று அழகா சொல்லுகிறார். That is why our Lord is healing.
தேசத்தை குணமாக்குவது என்றால் அர்த்தம் என்ன? What is the meaning of healing the nation? இன்னைக்கு தேசத்தின் பொருளாதாரம் பாதிக்கப்பட்டு இருக்கிறது. Now the nation's economy is affected. அப்ப பொருளாதாரம் ஒரு வியாதி வந்து விட்டது. So the economic condition is like a disease. அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், So the Lord says, நான் அந்த பொருளாதாரக்கான வியாதியை நான் சுகமாக்குவேன். I will heal the economic disease. அப்ப அது அர்த்தம் என்ன? What is the meaning? I will bless the economy. நான் அந்த பொருளாதாரத்தை நான் ஆசீர்வதிப்பேன். பொருளாதாரத்தை ஆசீர்வதி தேசத்தை உயர்த்துவேன். I will bless the economy and prosper the nation. மாத்திரமல்ல பிரியமானவர்களே, Not only that, beloved. சுகமாக்குவது என்றால் என்ன? What is the meaning of healing? சரீர சுகம் மாத்திரமல்ல, It is not physical healing ஒரு alone. மனுஷனுடைய வாழ்க்கையிலே In a man's life, 3 பகுதிகள் there இருக்கிறது. are 3 parts: ஆவி, spirit, ஆத்மா, soul, சரீரம். and body. இந்த மூன்றிலுமே மனுஷன் குணப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. A man has to be healed on 3 parts of this. வெறும் சரீர சுகத்தை மாத்திரம் ஆண்டவர் கொடுப்பது அல்ல, God doesn't give just the bodily healing. நம்முடைய வாழ்க்கையில் காண 3 பகுதியும் அவர் குணமாக்குகிறவராக இருக்கிறார். God is a God who heals all the 3 parts of our life. நீங்க வேதத்தை கவனமாய் வாசித்து பார்ப்பீர்களானால், If you read the Bible carefully, 143ஆம் சங்கீதம் Psalm 140, 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. verse 7 says, அங்கே தாவீது அழகாக சொல்லுகிறார், now King David says clearly, என் ஆவி தொய்ந்து போய்விட்டது, my spirit is overwhelmed. சீக்கிரமாய் எனக்கு செவி கொடும். Lord, answer me quickly. அவர் அழகாக பேசுகிறார். He was speaking very clearly. ஆண்டவர் answer me quickly. Lord, எனக்கு சீக்கிரமாய் பதில் சொல்லும். எனக்கு ஒரு பதில் வேண்டும். I need an answer. அப்ப ஆவியில ஒரு சோர்வு வந்து விடுகிறது. So there is overwhelmness in the நீங்க spirit. வேதம் முழுவதையும் கவனமாக வாசித்து பாருங்க. If you read the whole Bible carefully, அந்த ஆவியில சோர்வு வருகிற பொழுது when there is overwhelmness in the spirit, என்ன நடக்கிறது? what happens? அதே சங்கீதம் 143ஆம் சங்கீதம் If you read the Psalm 143, 4ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. verse 4, என் ஆவி தேங்குகிறது, my spirit is overwhelming. அதனால எனக்குள்ள என் ஆத்மாவில சோர்வு வந்து விடுகிறது. So there is distress in my soul. நீங்க நல்லா யோசித்து பாருங்க. Think carefully. ஆவியிலே போராட்டங்கள் வருகிற பொழுது When there is a struggle in the அது spirit, நம்முடைய ஆத்மாவை சோர்வடைய செய்கிறது. that affects your soul. அது நம்முடைய சரீரத்தை பலவீனப்படுத்தி விடுகிறது. That also affects our body. நான் ஒன்றை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். One thing be clear about. மனுஷனுடைய வாழ்க்கையில் ஆவி மிக மிக முக்கியமான ஒரு பகுதியாகவும் இருக்கிறது. The spirit part is very very important in man's life. ஆவியில ஒரு பிரச்சனை வந்து விட்டால், When there is a problem in the spirit, மனிதனால் எழும்ப முடிவது இல்லை. man cannot arise. நீங்க வேதத்தை கவனமாய் வாசித்து பாருங்கள். You read the Bible carefully. கர்த்தர் ஆதாமை உருவாக்கினார். The Lord created Adam. அவனுடைய முதல்ல சரீரத்தை உருவாக்கினார். And he created a body for him. அவனுக்கு ஒரு ஆத்மாவை வைத்து விட்டார். He put a soul in him. அவன் ஆவியும் அந்த ஆத்மாவும் சரீரம் எப்பொழுது எழுந்திருக்கிறது என்று சொன்னால், So how did the soul and the body rose up? தேவன் அவனுக்கு ஆவியை கொடுக்கிறார். Because when God gave the spirit in அந்த him, ஆவி அவனுக்குள்ளே வந்த பொழுதுதான் when the spirit was entered him, அந்த ஆத்மாவுக்குள்ள உயிர் வருகிறது. and the soul received that life, சரீரத்தில் ஒரு பலன் வருகிறது. and the body received strength. ஆவி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை மிக முக்கியமான பகுதியாக இருக்கிறது. So spirit is an important part of a man's life. அதத்தான் வேதமும் அழகாய் சொல்லுகிறது. That is what Bible also beautifully நீதிமொழி says. 18ஆம் அதிகாரம் In Proverbs 18, 14ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். verse 14. ஒரு மனுஷன் வாழ்க்கையில் மாம்சத்திலே பலவீனம் வருகிற பொழுது, So when a man is feeling weak in his body, அவனுக்குள்ளே இருக்கிற ஆவி அந்த பலவீனத்தை தாங்கி விடுமா. his own spirit supports that weakness. அதை வேதம் சொல்லுகிறது. That Bible says clearly. மாம்சத்தின் பலவீனத்தை ஆவி தாங்கும். When the flesh is weak, the spirit strengthens. ஆனால் ஆவி முறிந்து போனால், But if the spirit is weak, யாராலும் தாங்க முடியாது. nobody can support it. அதுதான் இன்னைக்கு மனுஷனுடைய வாழ்க்கையில் பெரிய பிரச்சனை. That is the biggest problem of human life. இந்த கொரோனாவாக இருக்கலாம், Be it the corona, மற்ற பொருளாதார பாதிப்பாக இருக்கலாம், but maybe the economic அது downturn. எங்க டைரக்டா மனுஷனுடைய ஆவியை தாக்கி விடுகிறது. So all of this directly attacks the human spirit. அந்த ஸ்பிரிட்டிலே ஒரு சோர்வு வருகிற பொழுதுதான் When there is an overwhelmness in the spirit, மனுஷனால் எழும்ப முடிவது இல்லை. man could not rise up. அவன் நம்பிக்கை இழந்து போய் விடுகிறான். He loses his hope. அதை வேதமும் அழகாய் சொல்லுகிறது. Bible also states about it clearly. பாருங்க, ஒரு சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். I want to tell an incident. கடந்த வியாழக்கிழமை Last Thursday, டிவி நான் நியூஸ் கேட்டுக்கொண்டிருந்தேன். I was watching television news. அந்த நியூஸ்ல பார்த்த ஒரு காரியம் உள்ளது பயங்கர அதிர்ச்சியை கொண்டு வந்தது. I was shocked when I watched one incident நான் that இதுவரை இப்படி எல்லாம் நான் பார்த்ததே இல்லை. I had never seen like that before. அந்த டிவிலே காண்பிக்கிறார்கள். He showed in the TV. ஒரு மனிதன் A man, தற்கொலை செய்து கொள்கிறான். he was killing himself. அவன் தற்கொலை செய்வதற்கு முன்பாக Before that, தன்னுடைய மொபைல் கேமராவிலே தான் எப்படி சாக போறேன் என்பதை வீடியோ எடுக்கிறான். he was recording his process of
suiciding. பாருங்க, அவன் ஃபேன்ல ஒரு கயிறை கட்டி கொண்டு தன் கழுத்துல கட்டி கொள்ளுகிறான். He was putting a knot to kill himself. அது எல்லாவற்றையும் அப்படியே அவனே வீடியோ கேமரா எடுத்து வீட்டுல எடுத்து தன்னுடைய மொபைல் கேமராலே ஷூட் பண்ணுகிறான். All the activities he was recording in his own mobile phone. அதெல்லாம் செட் பண்ணி வைத்து விட்டு தான் இத காத்து செய்கிறான். He set his mobile to record all of it and carries out his suicide. அப்படியே அவன் தக்க சாவுகதை டிவியில காண்கிறார்கள். And the TV was showing all the entire proceedings in the news. ஏன் அதை சாகுறான் என்று சொல்லுகிற பொழுது, when it said about the reason for his இந்த உலகத்துல suicide, வாழ முடியாது. he said, no, I cannot live in this world. எனக்கு இந்த உலக சந்தோஷமா இருக்க முடிவது இல்லை. I could not live happily. இது என்ன உலகம்? What is this? What kind of earth is? அதுக்கு காரணம் என்ன? What is the reason? அவனுடைய ஆவியிலே ஒரு சோர்வு வந்து விட்டது. He was overwhelmed in his spirit. இதைத்தான் சாத்தான் செய்கிற மிக பிரதானமான காரியம். This is what predominantly the devil is doing. இன்றைக்கு அநேக குடும்பங்கள் நடக்கிற பிரச்சனை என்ன? What is the problem faced in many families? வாழ்க்கையில பிரச்சனைகள் போராட்டங்கள் வருகிற பொழுது, whenever you face challenges and struggles in life, சாத்தான் செய்கிற பயங்கரமான ஒரு தந்திரம் என்ன தெரியுமா? the terrible deception of the enemy is what? நம்முடைய ஆவியை அவன் தாக்கி விடுகிறான். He attacks our spirit. அந்த மனுஷனுடைய ஆவியை தாக்குகிற பொழுது, when he attacks the human spirit, அந்த மனுஷ ஆவி தன் பலத்தை இழந்து விட்டால், when it loses its strength, அந்த அது ஆத்மாவை தாக்கி விடுகிறது. it hits his soul. ஆத்மாவிலே சோர்வு வருகிற பொழுது, when there is dullness in the soul, அது நம்முடைய சரீரத்தையும் தாக்கி விடுகிறது. it affects our body. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், that is why the Lord said, நான் என் பிள்ளைகளை குணமாக்குவேன். I will heal my people. சரீரத்தில் மாத்திரம் அல்ல, not only in the physic, ஆவியில் ஒரு புது பலத்தை நான் கொடுப்பேன். I'll give a new strength in the spirit. ஆத்மாவில் உற்சாகத்தை நான் கொடுத்து ஆசீர்வதிப்பேன். I will encourage them in the soul. அவருடைய சகல அந்த ஆவி ஆத்மா மூன்றிலும் ஒரு அற்புதத்தை நான் செய்வேன். I will do a miracle in the soul, spirit and body. இன்றைக்கு அந்த ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்க விரும்புகிறார். the Lord wants to give that blessing today to you. அப்படிப்பட்ட குணத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்ய விரும்புகிறார். God wants to do such a miracle for you. ஆனா ஒன்றை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். one thing you should understand clearly. இயேசு கொடுக்கிற குணத்தை, the good thing the Lord gives, அவர் செய்கிற அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்கு, for you to receive blessings from Lord, நாம் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. no need for you to struggle. நம்முடைய சரீரத்தை வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. you no need to persecute your body. நம்ம அங்கே இங்கே போக வேண்டிய அவசியமும் கிடையாது. no need to go here and there. வெகு சுலபமாக அதை பெற்றுக்கொள்ளலாம். you can receive it so easily. நம்முடைய ஆண்டவர் சுகத்தை கூட அவர் சந்தோஷப்படுகிற தேவன். the Lord is very happily giving you healing. நீ இப்ப சரீரத்தை இப்படி வருத்திக்கொள். don't persecute yourself. நீ அங்கே வா இங்கே வா என்று சொல்கிற தேவன் அல்ல. He never calls you to go here or there. அவர் மிக சுலபமாய் நமக்கு அற்புதங்களை ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன். He is a God who gives everything so easily. அதை எப்படி நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும்? how can we receive it? ஆண்டவர் சொன்ன சில காரியங்களை மாத்திரம் சுருக்கமாய் சொல்லி ஜெபிக்க நான் விரும்புகிறேன். I want to shortly tell you a few things what the Lord has told already. முதலாவது வேதத்தை வாசித்து பாருங்கள். first of all, read the Bible. அதே ஏசாயா 57 அதிகாரம், same Isaiah chapter 57, 18 வசனத்தை வாசித்து பாருங்கள். verse 18. அவர்கள் வழிகளை பார்த்து நான் அவர்களை குணமாக்குவேன். I have seen his ways and will heal him. ஆண்டவர் அழகாய் சொல்லுகிறார். the Lord tells clearly, அவருடைய வழிகளை நான் பார்ப்பேன். I will see their ways. நம்முடைய வழி கர்த்தருக்கு பிரியமான வழியாய் இருக்க வேண்டும். our ways should be pleasing to the Lord. அதைத்தான் வேதம் மிக அழகாய் சொல்லுகிறது. that is what the Bible also tells clearly. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் ஏன் சுகம் இல்லை? in so many of our lives, why நாம் தேவன் விரும்பாத விட்ட வழியை நாம் செல்லுகிற பொழுதுதான், whenever we go away from the Lord, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் சில சமயம் சாத்தான் போராட்டங்களை கொண்டு வந்து விடுகிறான். Satan is bringing struggles into our lives. சில நினைக்கிற காரியம் என்ன? sometimes we think like this, நான் செய்கிற தவறு யாருக்கு தெரியும்? who knows what I'm doing? நான் போகிற வழி யாருக்கு தெரியும்? who is watching where I'm going? எனக்கு அருமையான சகோதரனே, my dear brother, நீ போகிற வழி உன் மனைவிக்கு நீ மறைத்து விடலாம். you may hide where you are going to your wife. எனக்கு அருமையான சகோதரி, my dear sister, நீ போகிற வழி உன் கணவனுக்கு மறைத்து விடலாம். perhaps you can hide your ways from your husband. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? but what the Bible says, 11 சங்கீதம் Psalm 11, 4 வசனத்தை வாசித்து பாருங்கள். verse 4, கர்த்தருடைய கண்கள் மனுப்புதை கண்ணோக்கி பார்க்கிறது. the eyes of the Lord are upon the mankind. அது வேதம் அழகாய் சொல்லுகிறது. Bible clearly says, நம்முடைய வழிகளை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறாராம். the Lord is keeping his eyes upon all our ways. நாம் எந்த வழியிலே போகிறோம்? which way we are going? கர்த்தர் காண்பிக்கிற வழியிலே போகிறோமா? are we going in the way shown by the Lord? உங்க குடும்பம் எந்த வழியிலே போய் கொண்டிருக்கிறது? what is the way your family is going? அது தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். the Lord is watching. நீ வேதத்தை கவனமாய்
வாசித்து பாருங்க. Read the Bible carefully. ஆதியாகமம் புத்தகத்திலே In Genesis, ஆகாரை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. it's mentioned about Hagar. பாருங்க, அவள் சாராளுக்கு பயந்து ஓடுகிறாள். She was scared of Sarah and ran away. சாராள் உபத்திரத்தை தாங்க முடியாதபடிக்கு She was persecuted by Sarah. அவள் தன் வீட்டை விட்டு வெளியே ஓடுகிறாள். So ran away from her master's house. அவள் ஓடுகிற பொழுது When she ran away, அவள் போகிற வழி சாராளுக்கும் தெரியாது. Sarah never knew where she was அவள் going. கணவன் ஆபிரகாமுக்கும் தெரியாது. Abraham also doesn't know. அவள் வீட்டை விட்டு ஓடுகிறாள். She ran out of house. அவளுக்கே தான் எங்கே போ அந்த வழி அவளுக்கும் தெரியவே இல்லை. Even herself did not know where she was leading to. ஆகாருக்கு கூட வழி தெரியவே இல்லை. Hagar also did not know that. கணவன் பார்க்கவில்லை. The husband did not know. சாராள் பார்க்கவில்லை. Sarah did not know. பரலோகத்தின் தேவன் அதை பார்த்தார். But the God of heaven watched over. ஆண்டவர் கேட்கிறார். And the God asked her, ஆகார், Hagar, எங்கே போகிறாய்? where are you எந்த going? வழியிலே ஓடுகிறாய்? Which way you are running? அவளே சொல்லுகிறாள், And she told, எனக்கு வழியே தெரியவில்லை. I don't know. ஏதோ போய் I கொண்டிருக்கிறேன். just going. இன்னைக்கு அநேக குடும்பம் அப்படித்தான் இருக்கிறது. Many families are like that. என்ன வழி, எந்த வழி நாம் குடும்பத்தை நடத்துகிறோம்? And which way we are managing a family? எந்த வழி நாம் வேலை செய்து கொண்டிருக்கிறோம்? And how are you working? நாம் போகிற வழி நமக்கே தெரிவது இல்லை. We ourselves don't understand where we go. அதனால தான் வாழ்க்கையில் பிரச்சனை வேதனை வந்து கொண்டு இருக்கிறது. That is why we have problems and troubles in our lives. ஆனா நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன்? But what kind of God is our அவர் God? நமக்கு வழிகளை காண்பிக்கிற தேவன். He is a God who shows our ways. வேதம் அழகாய் சொல்லுகிறது, Bible tells clearly, நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நான் காண்பிப்பேன். I will teach you the way you have to go. எப்படிப்பட்ட ஒரு தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். What kind of God we are worshiping? இந்த உலக வாழ்க்கையிலே In this earthly world, நாம் எப்படி நடக்க வேண்டும், how should we live? நாம் எப்படி வாழ வேண்டும், How should we live? அதை காண்பிக்கிற தேவன் நம்முடைய தேவன். Our God shows that. அவர் காண்பிக்கிற வழியிலே In the way He shows us, உங்க வாழ்க்கை வாழ்கிற பொழுது if you live accordingly, நீங்கள் விரும்புகிற குணத்தையும் and the good thing you are expecting, நீங்கள் விரும்புகிற ஆசீர்வாதங்களையும் the blessings you are expecting, தேவன் நமக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். definitely God will give that blessing. இன்னைக்கு அநேக மக்களுடைய வாழ்க்கையை ஏன் கர்த்தர் சுகமாக்க முடிவது இல்லை, குணத்தை கொடுக்க முடிவது இல்லை? In many people's lives, why God could not heal and bless? வேதத்துல ஒரு சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். I want to tell about an incident from Bible. நீங்க 2 ராஜாக்கள் 2 Kings, 5ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். if you read chapter 5, அதில் நாகமானை குறித்து அழகா சொல்லப்பட்டு இருக்கிறது. it mentions about Naaman. சீரியா தேசத்திலே ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் ஒரு பெரிய அதிகாரியாக He இருக்கிறார். was a high official next to the king in command. அவருக்கு எல்லா வசதியும் அவனுக்கு இருக்கிறது. All the facilities were available to him. பதவி இருக்கிறது, He had position, பணம் இருக்கிறது, he had money, எல்லா வேலைக்காரர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். all the servants available. ஆனா என்ன இருந்தாலும் But whatever he அவருடைய had, சரீரத்தில் குஷ்டரோகம் வந்து he விட்டது. was a leper. கொஞ்சம் யோசித்து பாருங்க. Just think about it. அவன் பல மருத்துவரை பார்த்து இருப்பான். He would have met with so many physicians. எவ்வளவு பணத்தை செலவழித்து பார்த்து விட்டான். Might have spent a lot of money, ஆனா சுகத்தை பெற்றுக்கொள்ள but முடியவில்லை. he could not receive healing. ஆனால் வேதம் சொல்லுகிறது, But Bible says, ஒரு அருமையான ஒரு சிறு பெண், a small young girl, அவள் அந்த வீட்டில் வேலைக்காரியாக இருக்கிறாள். she was a slave girl. இஸ்ரவேல் தேசத்திலிருந்து அடிமையாய் கொண்டு போகப்பட்ட ஒரு மகள். She was taken as a slave from Israel. அவள் தன் எஜமானியை பார்த்து சொல்கிறாள், She met up with a boss and told her, நம்முடைய எஜமானை our boss, இஸ்ரவேல் தேசத்துக்கு போக சொல்லுங்க. you advise him to go to அங்கே Israel. எலிசா என்ற ஒரு ஊழியக்காரன் இருக்கிறான். There is a man of God called Elisha. அவர் ஒரு தீர்க்கதரிசி. He is a prophet. அவரிடத்துல போனால் If he goes to him, அவன் சுகமாகி விடுவான். and he will be healed. இந்த வார்த்தையை நல்லா தியானிச்சு பாருங்க. Just meditate on this. ஒரு வேலைக்காரி, Or servant, அவர் சொல்லுகிறார், he was telling, நாகமானே அங்கே போ, உனக்கு சுகம் கிடைக்கும் என்று சொல்லுகிறார். if my boss goes to Israel, then he will be healed. அவள் சுகத்துக்கான வழியை அவள் அழகாக காண்பிக்கிறார். She was telling the way to get the healing clearly. நான் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். I thought about it. பெரிய அதிகாரத்தில் உள்ளவன், He was a high official. அவள் வீட்டுல வேலை பார்க்கிற வேலைக்காரி, She was அவள் சொன்ன காண்பித்த வழிக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறான். the man committed according to the advice of the home and housemaid. இன்னைக்கு நிறைய குடும்பம் அப்படித்தான் இருக்கிறது. So many families are like that today. மனுஷன் சொன்ன வழியெல்லாம் ஏற்றுக்கொள்வார்கள். They will listen to whatever man says. நீங்க இதை செய்யுங்க, You do this, நீ இப்படி பிசினஸ் பண்ணு, you do business like நீ this, இப்படி தொழில் செய்யுது, you do a profession like எல்லாம் this, சொல்லுங்க. அவங்க சொன்ன வார்த்தைக்கெல்லாம் கீழ்ப்படிவாங்க. and they will obey to all the human நாகமானை advice. போல கீழ்ப்படிவார்கள். They will obey like Naaman. ஆனா வேதத்தை வாசித்து But பாருங்க. read the Bible. எலிசாவை சந்திக்கிற பொழுது When he met with Elisha, எலிசா சொல்லுகிறான், Elisha said, அவன் கர்த்தருடைய வழியை காண்பிக்கிறான். he was showing the way of the நீ Lord. வந்தது கரெக்ட்,
you come to the right place. இப்ப நான் கர்த்தர் உனக்கு ஒரு வழியை But காண்பிக்கிறார். now the Lord is showing your place. இதுவே ways. ஆண்டவர் உன்னை கைட் பண்ணிருந்தா உண்மைதான். Until now God really இப்ப guided you. கர்த்தர் உனக்கு ஒரு வழியை But காண்பிக்கிறார். now God is showing you a way. நீ யோர்தானுக்கு போ. You go to Jordan அங்க 7 மணி நீ ஸ்நானம் பண்ணு. and dip inside the water உன் 7 times. மாம்சம் புது மாம்சமா மாறிவிடும். And your flesh will be renewed. கொஞ்சம் யோசித்து பாருங்க. Just think about it. வேலைக்காரி சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். He obeyed to the word of the housemaid. எலிசா யார்? Who is Elisha? அவன் தேவனுடைய ஊழியக்காரன். He is a servant of God. அவன் கர்த்தருடைய வழியை தான் சொல்லுகிறான். He can tell only the counseling of God. எலியாவா நினைத்து சொல்லவே இல்லை. Elisha was not imagining and something and telling. கர்த்தர் எலியாவோடு எலிசாவோடு கூட பேசுகிறார். The Lord spoke to Elisha. நாகமானுக்கு நான் சுகமாக்க குணமாக்க விரும்புகிறேன். I want to heal Naaman. அவன் குணமாக்க வழியை நான் சொல்லி கொடுக்கிறேன். I am telling you the way of healing for him. அவனை யோர்தானில் போய் 7 முறை ஸ்நானம் பண்ண சொல்லு. So tell him to go to Jordan and dip in the water 7 times. அது கர்த்தருடைய வழி. That was the way of the Lord. ஆனா வேதத்தை வாசித்து பாருங்க. But if you read the Bible, நாகமானுக்கு கோபம் வருகிறது. Naaman was angered. வேலைக்காரிக்கு கீழ்ப்படிந்த ஒரு மனிதன். He obeyed the housemaid. ஆனா கர்த்தருடைய வழிக்கு அவன் கீழ்ப்படிய மனமே இல்லை. But he was not interested to obey the way of the Lord. இன்றைக்கு அநேகர் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். Many of us are living like that. ஏன் உன் குடும்பத்துல சமாதானம் இல்லை? Why no peace in your family? ஏன் உன் குடும்பத்துல ஆசீர்வாதம் இல்லை? Why no blessing in your family? ஏன் உன் பிள்ளைகள் நிமித்தம் உனக்கு பிரச்சனை போராட்டங்கள் உங்களுக்கு வந்து கொண்டு இருக்கிறது? Why you have we are facing problems through your children? மற்ற மனுஷன் ஆலோசனை கொடுத்தா ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறோம். You are open to advices from other people. ஆனா இந்த வேதம் நமக்கு அழகாய் கற்றுக் கொடுக்கிறது. But the Bible is clearly advising us. நாம் குடும்பத்தை எப்படி நடத்த வேண்டும்? How to conduct your family. நாம் எப்படி வியாபாரத்தை செய்ய வேண்டும்? How to conduct our business. நாம் எப்படி ஊழியத்தை செய்ய வேண்டும்? How to conduct our ministry. எல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. Everything is mentioned in the word. அந்த வழிக்கு நாம் இடம் கொடுப்பதே கிடையாது. But we don't give any place in our life for this. பலமுறை நாகமானை போல நாம் இருந்து விடுகிறோம். We conduct ourselves like Naaman frequently. ஏன் நாகமான் அதுக்கு கீழ்ப்படியவில்லை? Why Naaman did not obey? ஏன்னா அவனுடைய வழி வேற நினைவா இருந்தது. Because he had different mindset. அவன் என்ன நினைக்கிறான்? What was he thinking? இந்த எலிசா வருவார். The Elisha will come. அப்ப என்ன தடவி கொடுப்பார். He will touch me. ஏதாவது மருந்தை போட்டு தடவி கொடுப்பார். Maybe he will apply some medicine. நான் சுகமாவேன். And immediately I will be healed. அது அவனுடைய வழி. That was his mind. ஆனா கர்த்தருடைய வழி வேறு. But the way of the Lord is different. நல்லா அறிந்து கொள்ளுங்க. Understand. இயேசு எல்லாரையும் ஒன்று போல் சுகமாக்குவது இல்லை. Jesus doesn't heal everyone in the same manner. ஒவ்வொரு மணி ஒவ்வொரு வழியில் தான் இயேசு சுகமாக்கி கொண்டிருந்தார். He was healing everyone in a different way. ஆண்டவர் வேதத்தை வாசித்து பாருங்க. So read the Bible. ஆண்டவர் பிறவி குருடர்களை சந்தித்தார். He met with a blind man. 3 குருடர்களை குறித்து வேதத்தில் அழகாக எழுதப்பட்டு இருக்கிறது. Bible has recorded about 3 blind people. 3 பேரை ஒன்று போல் ஆண்டவர் சுகமாக்கவே இல்லை. He did not heal all 3 blind men in the same manner. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வழியை காண்பிக்கிறார். He had a different method, a way for each blind man. யோவான் 9ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. If you read in John chapter 9, அங்க ஒரு பிறவி குருடன் ஆண்டவர் சந்திக்கிறார். there we see Lord Jesus meeting up with the born blind. அவனை எப்படி அவர் சுகமாக்கினார்? How did he heal him? அவர் துப்பி சேறு உண்டாக்கி கண்ணிலே பூசி சீலவான் குளத்தில் போய் கழுவி என்று சொன்னார். He spit and created a paste of soil and applied to his eyes and asked him to go to Siloam and get healed. அவனுக்கு ஒரு வழியை காண்பிக்கிறார். He showed him a way. நீ குணமாக வேண்டுமா? If you want to be healed, நான் சொன்ன அந்த வழியில் போய் நீ சீலவான் குளத்திற்கு போ. do what I said and you will be healed. அவன் கர்த்தர் காண்பித்த வழியில் அவன் புறப்பட்டு போனான். So he proceeded with the way shown by the Lord. தேவன் அவனை சுகமாக்கினார். The Lord healed him. இதே பெத்சாயிதா பட்டணத்தை யோசித்து பாருங்க. If you think about the Bethsaida city, அங்கே ஒரு குருடனை கொண்டு வருகிறார்கள். they are bringing a blind man over there. வேதம் அழகா சொல்லுகிறது. Bible tells clearly. இயேசுவுடைய கரத்தை பிடித்து Jesus held his hand. ஊருக்கு வெளியே கொண்டு போகிறார். Brought him outside the city. பாருங்க அதே இடத்துல வைத்தல்ல. Not on the same spot. அவனை இன்னொரு வழிக்கு அழைத்து கொண்டு போகிறார். He was bringing to another way. அங்கே போய் going there, அவனை சுகமாக்குகிறார். he was healing him. ஒவ்வொரு வேதத்தில் அது அழகா சொல்லப்பட்ட ஒரு காரியம். It was a clearly mentioned thing in the Bible. ஆண்டவர் ஒவ்வொரு வாக்கிலும் குணமாக்குற வித்தியாசமா இருக்கும். So the Lord's way of healing every people is in a different style. ஒவ்வொருவரும் வித்தியாசமான வழியில தேவன் நடத்துகிறவராக இருக்கிறார். The Lord is leading different people in different ways. தேவன் எல்லா குடும்பத்தையும் ஒன்று போல ஆசீர்வதிப்பது அல்ல. The Lord is not blessing every family in the similar ஒவ்வொரு manner. குடும்பத்தையும் வித்தியாசமாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக On the இருக்கிறார். other hand, he blesses every family in a different manner.
வேதத்தை வாசித்து பாருங்க. Read the Bible. நாகமான் கர்த்தருடைய வழிக்கு கீழ்ப்படிந்த பொழுதுதான் தேவன் அவனை சுகமாக்கினார். When Naaman obeyed the word of the Lord, then the Lord healed him. நீங்க உங்க வழியிலே போய்க்கொண்டே இருக்க நினைப்பீர்களானால், If you choose to go according to your way, நாம் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்களையும் the expected blessings நாம் எதிர்பார்க்கிற நன்மைகளையும் தேவத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. and the expected good things that we cannot get from God. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனை? And today what is the challenge before many வேதத்தை people? கவனமாய் வாசித்து பாருங்க. Read the Bible carefully. யோவான் 21 அதிகாரம் John chapter 21 19 வசனம் வாசித்து பாருங்க. verse 19. ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பின்பு, After the Lord was resurrected, பேதுருவோடு பேசின பின்பு, after speaking to the disciples, ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொன்னார், and he spoke to Peter, என்னை பின்பற்றி வா. come following me. என்னை பின்பற்றி வா. Follow me. ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு வழி காட்ட போய் என்கிட்ட பின்னால வான்னு சொன்னார். The Lord told him, I will show you the way, you following me. ஆண்டவர் வழியை காண்பித்தார். The Lord showed the way. அவர் முன்னால போறார். He was going in the front. வழி காட்டுகிற இயேசு அவனுக்கு முன்பால போய் கொண்டிருக்கிறார். The Lord who was showing the way was going before him. நமக்கு நம்முடைய குடும்பத்துக்கு வழி காட்டுகிற இயேசு எப்பொழுதும் நமக்கு முன்பாக போய் கொண்டிருக்கிறார். The Lord Jesus who is guiding us in our life is always going before our family. ஆனா வசனத்தை வாசித்து பாருங்க. But read the word. ஆண்டவர் வழி காட்டினார். The Lord showed the way. அவருக்கு பின்னால போன மனுஷன், and the man who was following him, வேதத்தை வாசித்து பாருங்க. read the Bible. இவன் பின்னால திரும்பி பார்க்கறான். He turned behind. பின்னால திரும்பி பார்த்து, he turned behind. அவன் யோவானை பார்த்து யோவான் காரியத்தை விசாரிக்கிறார். and you inquired about John. ஆண்டவரே, இவன் காரியம் என்ன? Lord, what is the matter about him? கொஞ்சம் யோசித்து பாருங்க. Think about it. உன்னை பின்பற்றி வா என்று சொல்லி உனக்கு வழி காட்டுகிற இயேசு உனக்கு முன்பாக போய் கொண்டிருக்கிறார். The Lord who is guiding you is going before you. அவர் காட்டுகிற வழியை போக வேண்டிய நீ, the one you have to follow him. நீயே மற்றவனை பின் திரும்பி பார்க்க வேண்டும். and in spite of doing that, you are looking behind. ஏன் இங்க அநேக குடும்பத்தில் அதுதான் பிரச்சனை. Many people are having this problem. உனக்கு ஒரு ஊழியம் கொடுத்தால், God has given you a ministry. கொடுத்தால், you have a church, உனக்கு என்ன ஆண்டவர் காண்பிக்கிறார் அது செய்வதுதான் உன்னுடைய வேலை. whatever the Lord shows you, that is what you are expected to do. ஏன் மற்ற சபையை பார்த்து கொண்டிருக்கிறாய்? why you looking at other churches? ஏன் மற்ற ஊழியக்காரனை பார்த்து கொண்டிருக்கிறாய்? why you are looking at other men of God? ஆண்டவர் உனக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். God has given you a call. அவர் என்ன அழைப்பு காண்பிக்கிறார் அது நீ செல்ல வேண்டியது உன்னுடைய வேலை. your responsibility to obey the call and follow it. அந்த பேதுரு கேக்குற, ஆண்டவர் இவன் காரியம் என்ன? Peter was asking the Lord, what about the matter about John? ஆண்டவர் கேட்டார். The Lord asked him, உன் வேலையை பார்த்துட்டு என் பின்னால வா. just mind your business and follow me. அழகான வார்த்தை அது. a beautiful word. Mind your own business. உன் வேலையை பாருப்பா. அதான் ஆண்டவர் அழகா சொல்லுகிறார். That's what the Lord is saying. உனக்கு என்ன வழி காண்பிக்கிறான் அது செய்ய வேண்டிய உன்னுடைய வேலை. your job is to do whatever I am guiding. இப்ப ஏன் உங்க குடும்பத்துல ஆசீர்வாதம் இல்ல? why there is no blessing in your family? நீ உன் குடும்பத்தை பார்ப்பது இல்லை. because you don't look at your family. உன் குடும்பத்துல இப்படி நடக்குது. you are looking at somebody else's family. உன் குடும்பத்துல இது நடக்குது. this family has this thing. நீ எப்ப உன் குடும்பத்தை பார்ப்பது இல்லை. you are not looking at your own family. உன் ஊழியத்தை பார்ப்பது இல்லை. you are not looking at your own ministry. உன் வியாபாரத்தை பார்ப்பது இல்லை. you don't look at your own business. நீ மற்றவளை பார்த்து கொண்டு இருக்கிறாய். you are always looking at others. நீ மற்றவளை பார்த்து கொண்டு இருக்கிறபடியால் தான், because you are always looking at others, உனக்கு முன்பாக வைத்திருக்க தேவ வழி நீ பார்க்க முடிவது இல்லை. you could not see the plans of God, way of God before you. உனக்கு முன்பாக ஆசீர்வாதமான வழியை தேவன் குடும்பத்துக்கு வைத்திருக்கிறார். God has set already blessed ways ahead of your family. உங்கள் பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறார். He has set for your children. உன் வியாபார தொழிலுக்கு வைத்திருக்கிறார். He has set for your business. உன் வேலைக்கு வைத்திருக்கிறார். for your job. அதை நீ அறிந்து கொள்ளுங்க. you should understand that. அப்ப கர்த்தர் காண்பிக்கிற வழியில ஒரு மனிதன் போகிற பொழுதுதான், so whenever a man is pursuing the path shown by the Lord, தேவன் அவனை குணமாக்க முடியும். the Lord is able to heal him. நீ ஒன்று அறிந்து கொள்ளுங்க. one thing you understand, சில சமயம் நான் நினைக்கிற காரியம் என்ன, sometimes no I think some like this, நம்முடைய திட்டங்கள் பெரிதாக இருக்கலாம். our plans may be big. கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார். the Lord will bless that. ஆனா அதற்கென்று ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருப்பார். but the Lord has set apart a time for that. அதுவரையும், until then, ஒருவேளை தேவன் காண்பிக்கிற வழி உனக்கு சிறிதாக இருந்தாலும், perhaps the way shown by the Lord may be small, அதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். but in spite of that you should embrace it. அந்த வேதம் சொல்லுகிறது, the Bible says, ஆரம்பம் அற்பமா இருக்கலாம், even though beginning is small, ஆனா முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். but the end is glorious. நீ ஆண்டவர் காண்பிக்கிற வழி நீ அற்பமா
துச்சமாய் நினைக்க கூடாது. You should not think belittle of the path shown by the Lord now. ஒரு சகோதரி இடத்துல சாட்சி கொடுத்தார். A brother testified to me. அவர் தன்னுடைய மகனை முதல்ல என்று அழைத்து ஜெபிக்க கூட்டி கொண்டு வந்திருந்தார். Now he brought his son to me for prayer. அப்புறம் அவன்கிட்ட சொன்னார், He told me, பிரதர் இந்த தேசத்துக்காக இந்த தேசத்துக்கு போகணும் முயற்சி பண்ணி கொண்டு இருக்கிறான். Brother, my son is trying to go to this nation. ஆனா அவன் சொல்லுகிற காரியம், But the thing he is telling, அந்த தேசத்துல இப்படிப்பட்ட ஒரு வேலை கிடைத்தால் தான் நான் போவேன். I will go to that nation provided I get this kind of job. அவர் பெரிய ஒரு வேலையை சொல்லுகிறார். He was mentioning a very big job. அந்த வேலை கிடைச்சா தான் போவேன். I will go there only if I get the job. இல்லனா போக முடியாது. Otherwise I cannot. இன்னும் தடை வந்து கொண்டே இருக்கிறது. So there are things that are preventing us. நான் அந்த சகோதரன்ட்ட பேசினேன். I spoke to that brother. முதலாவதாக, First of all, ஆண்டவனுக்கு என்ன காண்பிக்கிறாரோ, whatever the Lord shows you, என்ன வேலை கொடுக்கிறாரோ, whatever job God gives you, நீ அந்த வழியிலே போனால், if you go in that path, ஏற்ற காலத்திலே in the right நீ time, விரும்புகிறோடு உனக்கு பெரிய வேலை கர்த்தர் கொடுப்பார். God will give you according to the அதற்கு desire. பூரணமாய் நீ ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னேன். You should commit yourself totally. ஆண்டவருக்கு ஆலோசனை உனக்கு கொடுத்தேன். And this is the counsel of God for him. அந்த சகோதரனை பூரணமாய் ஏற்றுக்கொண்டார். And that brother accepted that. அந்த தேசத்துல ஒரு சின்ன வேலையை அவருக்கு ஆண்டவர் கொடுத்தார். So God gave a small job in that country. உடனே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் காண்பித்தபடி இந்த தேசத்துல போய் இந்த வேலையில சேர்ந்தார். He obeyed the word of God and committed himself and joined in the small job. அந்த வேலையை தான் சில மாதம் வேலை செய்து கொண்டே இருந்தார். For a few months he continued in that job. ஒரு போன மாதம் In the last month, அவருடைய தகப்பன் என்று சாட்சி கொடுத்தார். his father came and testified to me. Brother, ஆச்சரியமா இருக்கிறது. It's surprising. அவன் நினைத்தபடியே As he expected. அந்த தேசத்துல கவர்மெண்ட்ல ஒரு பெரிய வேலை அவனுக்கு இன்னைக்கு கொடுத்து விட்டார்கள். They have given him a big job in the government. ஒரு சின்ன வேலைக்கு போனோம், நீங்க சொன்னபடி ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போனான். He obeyed as you told the word of God and went to the small job. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடினா, because he obeyed the word of God, அவனே எதிர்பார்க்கவில்லை. He never expected this. இவ்வளவு சீக்கிரத்திலேயே So quickly. இந்த அரசாங்கம் இவ்வளவு பெரிய வேலைக்கு நான் நினைக்கவே இல்லை. The government gave me a big job. தேவன் ஏன் கொடுத்தார்? Why did God give that? அவன் கர்த்தருடைய வழிக்கு கீழ்ப்படிந்தான். Because he obeyed the ways of God. உங்க குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். God wants to bless your family. உனக்கு சுகத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். He wants to heal you. நீ என்ன விரும்ப அந்த நன்மைகளை தேவன் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். God wants to fulfill your desires. நீங்கள் விரும்புகிற எல்லா சுகத்தையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். God wants to give you all healing you expect. ஆனா முதல்ல அறிந்து கொள்ள வேண்டும். But one thing we should understand. தேவன் காண்பிக்கிற வழிக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். We should commit ourselves to the ways God show. ஒருவேளை இன்றைக்கு சில காரணம் நமக்கு அற்பமாய் காணப்படலாம். Perhaps the way shown to us is small to our eyes ஆனா today. கர்த்தர் காண்பிக்கிற வழியிலே போகிற பொழுது, But when we pursue the way of God, தேவன் நமக்கு மகிமையான காரியத்தை செய்வார். God will do glorious things to கொஞ்சம் us. யோசித்து பாருங்க. Think about it. அருமையான சகோதரர் மோகன் சாபட்டாலும் பலமுறை சாட்சி சொல்லுவார்கள். Our dear brother Mohan Silasar used to testify often. நீ நாலு மாடியில் போய் ஊழியம் செய்ய சொன்னார். God told to start the ministry in Nalamavadi. அவங்க சென்னை பட்டணத்துல இருக்காங்க. But he was living in Chennai. அவங்களே சாட்சி கொடுத்தாங்க. He himself testified. அங்க வீடு எல்லா மீட்டிங் நடத்த எல்லா வசதி அவருக்கு இருந்தது. He had the facility, house and other facility to conduct meetings. பெட்ரோல் எல்லாம் அவருக்கு கொடுத்தாங்க. Because his parents offered everything. ஆனால் பிரதர் கூட நினைச்சாங்க போல அங்க மெட்ராஸ்ல ஊழியம் செய்து விடலாம் என்று சொல்லி. Even brother himself thought about it to start the ministry in Chennai. ஆனால் அவர்கள் ஜெபித்த பொழுது, But when he prayed, கர்த்தர் காண்பிக்கிறார். the Lord showed. இது அல்ல. Not this. நான் காண்பிக்கிற வழியிலே போ. You go in the way I am showing. நீ நாலு மாடிக்கு போ. You go to Nalamavadi. அது சின்ன கிராமம். That's a small village. கொஞ்சம் யோசித்து பாருங்க. Think about it. பெரிய பட்டணத்துல இருக்கறா. He was in a big city. ஊழியம் எல்லா வசதிகளும் இருக்கிறது. All the facilities available in that city. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், But the Lord says, நான் காண்பிக்கிற வழி இது. Now the way I am showing is this. நீ நாலு மாடியில போய் ஊழியம் செய். You go to Nalamavadi and do ministry. யோசித்து பாருங்க, நாலு மாடிக்கு வருகிற பொழுது Think about it. When he visited Nalamavadi, என்ன இருந்தது? What was there? ஜெபம் நடத்த ஒரு இடம் கூட கிடையாது. Not even a place to conduct prayer. இன்னொரு வீட்டு திண்ணையிலே கூடி தான் அவர்கள் ஜெபத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். They were using somebody's house to conduct the prayer. இந்த இயேசு விடுவிக்கிற ஊழியம் இன்னைக்கு பிரதர் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா ஆண்டவரை துதித்துக் கொண்டு இருந்தேன். So I was praising God when brother was sharing about this. பாருங்க, ஒரு காலத்துல ஒரு திண்ணையிலே கூடி ஜெபித்த அந்த ஜெபம், the prayer band which was started in a house. இன்னைக்கு உலகம் முழுவதும் கர்த்தர் இந்த ஊழியத்தை பெருமைப்படுத்தி வைத்திருக்கிறார். Being exalted
supported today all around the world by the Lord. அவர்களே சொன்ன 110 தேசங்கள் இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். Now 120 nations have united in this prayer. இந்த ஊழியம் எங்கே இருக்கிறது? Where is the ministry ஒரு now? சின்ன கிராமம். It's situated in a small village. நாலுமாவடி யாருக்குமே தெரியாத ஒரு சின்ன கிராமம். Nobody knows the place called Nalamavati. ஆனாக்க இன்றைக்கு உலகம் முழுவதும் இன்றைக்கு இந்த கிராமத்தை குறித்து அறிந்து வைத்திருக்கிறார்கள். But the whole world knows about this village today. கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி இந்த இடத்துல ஊழியத்தை ஆரம்பித்தார்கள். Because they started the ministry according to the word of God in this place. இன்னைக்கு யோசித்து பாருங்க. Think about it. கிரகிக்க முடியாத காரியங்கள். No, incomprehensible problem things. நம்மால நினைத்து பார்க்க முடியாத காரியங்கள். Unimaginable things. அவ்வளவு பெரிய ஆசீர்வாத ஊழியத்தை கொடுத்து The Lord has given such a blessing in this ஒரு சின்ன ministry. கிராமத்தில் இருந்த ஊழியத்தை And the ministry which was started in a small இன்னைக்கு village. கோடிக்கணக்கான மக்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். He has turned the ministry into a blessing for crores of people. அப்ப எப்படி இந்த ஆசீர்வாதம் வந்தது? How was this blessing took கர்த்தருடைய place? வழிக்கு கீழ்ப்படிந்தபடியினால். Because of obedience to the way of the Lord. இல்ல நாங்க மெட்ராஸ்ல தான் இருப்பேன்னு சொல்லி இருந்தார்களானா If he had insisted that he will continue in Chennai, ஒருவேளை ஊழியம் நடந்திருக்கும். perhaps the ministry would have continued. ஆனா இந்த தேவனுடைய ஆசீர்வாதத்தை பார்த்திருக்க But முடியாது. this much of blessing of God cannot be possible. அப்ப தேவன் காண்பிக்கிற வழியில நாம் செல்ல So வேண்டும். we should pursue the way shown by the Lord. நீங்கள் யாராக இருந்தாலும், Whoever it may be. நீங்க ஊழியக்காரனாக இருக்கலாம், Maybe a woman, a servant of நீங்க God. சபையை நடத்தி கொண்டு இருக்கலாம், Maybe you are leading a church. நீங்கள் வியாபாரம் செய்து கொண்டு இருக்கலாம், Maybe you are doing a நீங்கள் business. யாராக இருந்தாலும், Whoever you may be. நீங்க கர்த்தர் உங்களுக்கு என்ன வழியை காண்பிக்கிறாரோ Whatever way the Lord is showing அந்த you. வழிக்கு நாம் செல்லுகிற பொழுதுதான் When you pursue that path, தேவன் நம்மை குணமாக்குவார். the Lord will heal us. தேவன் நம்மை The ஆசீர்வதிப்பார். Lord will bless us. இரண்டாவதாக Secondly, தேவன் நம்மை எப்பொழுது குணமாக்குகிறார்? when will the Lord heal us? நீங்க வேதத்தை வாசித்து பாருங்க. If you read the Bible, 107 சங்கீதம் Psalm 107, 20 வசனத்தை வாசித்து பாருங்க. 20th verse. அங்க வேதம் அழகாய் சொல்லுகிறது, The Bible clearly அவர் says, தம்முடைய வசனத்தை அனுப்பி குணமாக்குவார். He sent His word and healed them. அவருடைய வார்த்தை நம்முடைய வாக்கில் அற்புதங்களை கொண்டு வரும். His word will bring healing to us. நீங்க வேதத்தை கவனமாய் வாசித்து பாருங்க. Read the Bible carefully. லூக்கா 9 அதிகாரம் Luke chapter 9, 6 வசனம் அழகாய் சொல்லுகிறது, verse 6 clearly says, இயேசு ஒரு மனிதனை சுகமாக்குவதற்கு முன்பாக before the Lord Jesus healed a person, அவர் செய்த காரியம் என்ன? what did He do? அவர் பிரசங்கம் பண்ணுகிறார். He preached the word. அவர் தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறார். He was preaching the word of God. அந்த வார்த்தை சொன்ன பின்புதான் After he preached the word of ஜனங்களை God, குணமாக்கினார் என்று வேதம் அழகாய் சொல்லுகிறது. he started to heal the people. காரணம் என்ன தெரியுமா? What's the reason? அந்த வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. The word has power. நீ அதன் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். We should understand clearly. ஏன்னா வேதம் அதை குறித்து சொல்லுகிறது. Bible tells about it. எபிரேயர் 4 அதிகாரம் In Hebrews chapter 4, 12 வசனம் வாசித்து பாருங்க. verse 12 says The that word of God is living and powerful. கர்த்தருடைய வார்த்தை ஜீவன் உள்ளதும் வல்லமை உள்ளதுமாய் அது இருக்கிறது. வல்லமை உள்ள வார்த்தை. அது it is a powerful word. அந்த வார்த்தையில ஒரு ஜீவனும் இருக்கிறது. There is life in it. அதோட ரகசியம் என்ன? What is the secret? ஏன் அந்த வார்த்தையில ஜீவன் இருக்கிறது? Why is that life in that? ஏன் அந்த வார்த்தையோட வல்லமை இருக்கிறது? Why is that power in that? வார்த்தை என்பது என்ன? What is the word of? அவர்தான் இயேசு. That is Jesus. வார்த்தையாகிய இயேசு. The word is Jesus. ஆனால் அந்த வேதம் அழகாய் சொல்லுகிறது, That is why Bible says, இயேசு சொன்னார், Jesus said, மரித்தேன் I was dead, ஆனா சதாகாலம் உயிரோடு கூட but I இருக்கிறேன். am alive forever. அந்த அவர் உயிரோடு இருக்கிறபடினால் தான் Because he is alive, அந்த வார்த்தை இன்னைக்கு உயிரோடு கூட இருக்கிறது. his word is also alive. மரித்த இயேசு எழும்பாமல் இருந்திருப்பாரானால் If the Jesus who was dead did இந்த not arise, வார்த்தையில ஜீவன் வராது. perhaps there may not be the life in his word. அவர் உயிரோடு எழும்பாமல் இருந்திருப்பாரானால் If he did not come alive, இந்த வார்த்தை ஒரு செத்த வார்த்தையாகத்தான் இருக்கும். this word might have been a dead word. இந்த வேத புத்தகம் ஒரு செத்த வேத புத்தகமாகத்தான் இருக்கும். This book might have been a dead book. ஆனா மரித்த இயேசு because the dead Jesus உயிரோடு கூட எழுந்தார். arise to life. இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறார். He is living God today. அவர் ஜீவனாக இருக்கிறபடினால் தான் Because he is life, இந்த வார்த்தையில ஒரு ஜீவன் இருக்கிறது. in his word also having a life. வேதம் அழகாய் சொல்லுகிறது, Bible tells clearly, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். Jesus Christ is the same yesterday, today and forever. அவருடைய வல்லமைக்கு என்றைக்குமே முடிவு கிடையாது. There is no end to his power. அவருடைய வல்லமை இன்றைக்கு உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடினால் தான்
is because his power is even available today. அந்த வார்த்தை ஜீவனும் வல்லமை உள்ளதாக இருக்கிறது. His word is having life and power. அதைத்தான் வேதமும் சொல்லுகிறது. That is what Bible says. அந்த வார்த்தை வெளிவந்தாலே when that word is coming அந்த out, வார்த்தை உன் வாழ்க்கையில் அற்புதங்களை கொண்டு வரும். that word will bring miracles into your life. அந்த வார்த்தை உன் வாழ்க்கையில் சுகத்தை கொண்டு வரும். That word will bring healing into your life. நீங்க வேதத்தை வாசித்து பாருங்க. Read the Bible. லூக்கா 7 அதிகாரம் Luke chapter 7 7 வசனத்தை வாசித்து பாருங்க. verse 7. ஒரு நூற்றுக்கு அதிபதி, A centurion ஒரு புறஜாதியான், is a non-believer. அவன் ஆசை இயேசு சொன்னார், Jesus said, நான் வந்து சுகமாக்குவேன். I will come and heal you. ஆனா அந்த நூற்றுக்கு அதிபதி சொல்லுகிறான், But the centurion said, ஆண்டவரே, Lord, ஒரு வார்த்தை சொல்லும், just tell one word. ஒரு வார்த்தை சொல்லும், Tell one word. எனக்கு தெரியும் I know உம்முடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு. your word has power. அந்த வார்த்தை உம்முடைய வாயில புறப்பட்டாலே போதும். The word if comes out of your mouth, that is enough. அந்த வார்த்தை நான் எறும்பர் சுகத்தை மற்பதை இந்த வாழ்க்கையில் செய்யும். That word will do the miracles and wonder in my life. ஆனா ஒரு புறஜாதியான மனிதன் அறிந்து வைத்திருக்கிறான். He is an unbeliever who knew that. இன்னைக்கு अनेक திருச்சபை மக்கள், But today so many people of God, இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் சொல்லிக் கொள்கிறவர்கள், they call themselves Christians. தேவனுடைய வார்த்தை நாம் வல்லமையை நாம் சரியாக அறிந்து கொள்வது இல்லை. But they have not understood the real power of God. அந்த வார்த்தையை நாம் அறிந்து கொள்ளாதபடியினால் தான், Because we have never understood the power of the word. அந்த வல்லமை புரிந்து கொள்ளாதபடியினால் தான், Because we have never understood the power of the நாம் word. எதிர்பார்க்கிற சுகத்தை, And whatever the healing we expect, நாம் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்களை whatever the blessing we expect, தேவன் நமக்கு கொடுக்க முடிவது இல்லை. the Lord could not give us. இந்த வார்த்தை வல்லமை உள்ளது. The word has power. நான் அநேக சம்பவங்களை உங்களுக்கு நான் சொல்ல முடியும். I can tell many things to you. ஒரு முறை ஒரு டாக்டர் என்னோடு பேசிக் கொண்டிருந்தார். Once a doctor was talking to me. அவர் சொன்ன, அந்த டாக்டர் எங்க ஹாஸ்பிடல்ல வந்து ஜெபிக்க வேண்டும் நான் அன்போடு அழைத்திருந்தார். He had invited me to visit his hospital to pray. அந்த ஹாஸ்பிடல்ல ஒரு டாக்டர் சந்தித்து பேசிக் கொண்டு இருக்கிற பொழுது I met up with him and was talking to him. அவர் அந்த ஹாஸ்பிடல் நடந்த ஒரு சம்பவத்தை எனக்கு சாட்சியா சொல்லிக் கொண்டு இருந்தார். He testified about an incident that happened in his அந்த hospital. ஹாஸ்பிடல்ல இந்த கேஷுவாலிட்டி வார்டுல என்ட்ரன்ஸ்ல At the entrance of the casualty ward, அவர் ஒரு அழகான ஒரு வசனத்தை எழுதி வைத்திருந்தார். he has written a beautiful verse. Jesus heals you. இயேசு உன்னை சுகமாக்குகிறார். அழகான வார்த்தை, Jesus heals you. இயேசு உன்னை சுகமாக்குகிறார் என்ற அற்புதமான வார்த்தை. அதில் நடந்த ஒரு சம்பவத்தை அவர் சொன்னார். Based on that, something miracle took place and he was explaining about that. அப்ப ஒரு சகோதரி வந்து, A sister came, ஒரு நாள் அந்த ரிசப்ஷன் கவுண்டர்ல வந்து பேசினாங்களாம், ஹாஸ்பிடல் ரிசப்ஷன்ல வந்து பேசினாங்களாம். went to the hospital reception and spoke. ஐயா, இங்க இந்த நான் இதற்கு ஒரு 3 மாசத்துக்கு முன்பாக நான் வந்தேன், இந்த ஹாஸ்பிடலுக்கு வந்தேன். Sir, I visited this hospital 3 months ago. அப்புறம் இந்த கேஷுவாலிட்டி வார்டுல I saw at the casualty ஒரு ward. போர்டு வைத்திருந்தீர்கள். You kept a board. அவர் இந்து சகோதரி அவர்கள். He was a non-Christian Hindu பாருங்க, sister. அவங்க சொன்னாங்க, அந்த ஒரு போர்டு வச்சிருந்தீங்களே. She remembered and told about there was a board. அந்த ரிசப்ஷன் கேக்குற, என்ன போர்டு கேட்ட And உடனே the receptionist asked, what was the board? இயேசு உன்னை குணமாக்குவார், Jesus will heal you. அந்த போர்டு இருந்துச்சே. There was a board. இப்ப அந்த போர்டை காணுமே. There is no board now. ஏன் அந்த போர்டு இல்லைன்னு கேட்டாங்களாம். Why the board is removed? அப்ப சொன்னாங்க, ஏதோ சில காத்து அந்த போர்டு எடுத்து வச்சிட்டாங்க. No, due to some reason they removed the board. அது வேற இடத்துல கொண்டு வச்சிட்டாங்க என்னமோ சொல்லிட்டாங்களாம். They kept it in a different place, they அப்ப அந்த said. இந்து சகோதரி So that Hindu sister கண்ணீரோடு சாட்சி கொடுத்தாங்களாம். with tears testified. ஒரு 3 மாதத்திற்கு முன்பாக 3 months ago, என் கணவர் மிகுந்த வியாதிப்பட்டு my husband was severely sick. நிறைய டாக்டர்ஸ் கைவிட்டுட்டாங்க. Many doctors abandoned him. உன் கணவர் இறந்து போய் விடுவார் சொல்லிட்டாங்க. They said he will not survive. என் கணவர் எப்படியாவது உயிர் பெற வேண்டும். I want my husband to live. நான் இந்த ஹாஸ்பிடலுக்கு போய் வந்தோம். So bring him to this hospital. மிக கிரிட்டிக்கலான கண்டிஷன்ல இருந்தார். He was in a critical condition. நேர கேஷுவாலிட்டி கொண்டு போனாங்க. They brought him to the casualties ward. எனக்கு என்ன செய்வேனே தெரியாது. I didn't know what to do. என் கணவர் இறந்து போன வாழ்க்கை அவ்வளவுதான். My life will be no more if the husband dies. என் கணவரோட பின்பாக இந்த இதுல வச்சு தள்ளி கொண்டு போனார்கள், ஸ்ட்ரெச்சர்ல தள்ளி கொண்டு போனார்கள். They were stretching, keeping him on the stretcher and pushing him அந்த fast. கேஷுவாலிட்டி என்று நுழைகிற பொழுது When they entered the casualty ward, அங்கே ஒரு அந்த வசனத்தை நான் பார்த்தேன். I saw that word written there. Jesus heals you.
இயேசு உன்னை குணமாக்குகிறார். அந்த வார்த்தையை நான் பார்த்தேன். I saw the word. அந்த சகோதரி சொன்னார்கள், The sister said, அந்த வார்த்தை என்னோடு பேசினது. that word spoke to me. Jesus heals you. இயேசு உன்னை அந்த சுகமாக்குகிறார். வார்த்தை என்னோடு பேச ஆரம்பித்தது. The words started to speak to me. எனக்கு இயேசுவே தெரியாது. I never knew Jesus. நான் ஆண்டவர் அறியாத குடும்பத்திலே பிறந்தவள். I never knew Jesus. ஆனா அந்த வார்த்தையை நான் பார்க்கிறேன். But I saw the word. அந்த வார்த்தை என்னோடு பேசுகிறது. The word started to speak to me. என்னை கணவர் உள்ளே கொண்டு போய் விட்டார்கள். They brought my husband inside. டாக்டர் என்னை பார்த்து சொன்னார், The doctor told me, உன் கணவர் பிழைப்பது முடியாத it காரியம். is hard to survive அவர் with your life. ஒரு ஃபைனல் ஸ்டேஜ்ல இருந்து Your husband கொண்டிருக்கிறார். is in the critical stage. அப்ப நான் சொன்னேன், I said, ஐயா நீங்க எப்படியா முயற்சி பண்ணுங்க, just try and help my husband. நான் விசுவாசிக்கிறேன், I believe இயேசு அவரை குணமாக்குவார். Jesus will அந்த heal. வார்த்தை என்னோடு பேசுகிறது. The word is speaking to me. அந்த வசனம் என்னோடு கூட பேசுகிறது. The verse is speaking to me. நீங்க முயற்சி பண்ணுங்க. You try. ஆண்டவர் என்ன என் கணவரை சுகமாக்குவார். The Lord will heal my husband. நடந்த காரியம் என்ன தெரியுமா? What has happened? அந்த வசனம் அந்த மனிதனை குணமாக்கினது. That word healed the man. அற்புதமான சுகத்தை அந்த கணவருக்கு கர்த்தர் கொடுத்தார். The husband received a miraculous healing from the Lord. அந்த சகோதரி சாட்சி சொன்னார்கள். And that sister testified அந்த this. போர்டை தயவு செய்து மாட்டி விடுங்கள். Please put the board back. என்னை போல Like me. எத்தனை பேர் மனம் உடைந்து வருகிற பொழுது Many people who come with broken heart. அந்த வசனம் பேசுகிறதாக இருக்கிறது. The word speaks. ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள். Know one thing. அந்த கர்த்தருடைய வார்த்தை நம்மோடு பேசுகிறதாக இருக்கிறது. The word of God is capable of speaking to us. அதிலே ஒரு வல்லமை இருக்கிறது. There is a power in it. அதில் ஒரு ஜீவன் இருக்கிறது. There is life in it. இன்னைக்கு अनेक கர்த்தருடைய பிள்ளைகள், So many children of நீங்க God, வேதத்தை நீங்க சரியாக அறிந்து கொள்ளாதபடியினால் தான், because you don't understand the Bible clearly, நீ கர்த்தருடைய சமூகத்திலே போகிற பொழுது whenever you go to the presence of ஆண்டவரே God, வசனம் இப்படி இருக்கிறது, Lord, the word is telling like நான் this. சுகமாக்குவேன் சொன்னேரே, You promise that you will heal. ஆண்டவரே இந்த வசனம் ஜீவன் உள்ளது. Lord, the word has life. இந்த ஆண்டவரே இந்த ஜீவனில் ஒரு வல்லமை இருக்கிறது. It has power. ஆண்டவரே இந்த வசனத்தின் மணி ஆசீர்வதியும். According to this verse, Lord bless me. இந்த வசனத்தை எனக்கு அற்புதத்தை செய்யும். According to this verse, you do a இந்த miracle. வசனத்தின்படி என் பிள்ளைகளை ஆசீர்வதியும். You bless my children according to நீ this. வசனத்தை சொல்லிப்பா. You refer to the word. இன்னைக்கு வேதத்துக்கு நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். How much importance we give to the word today. இன்னைக்கு கடமைக்காக வேதத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். We are reading the Bible just for name's sake. இன்னைக்கு अनेक கிறிஸ்தவர்கள் நீங்க கடமைக்காக வேதத்தை வாசிக்கிறபடியால் தான், Many Christians, because you read the Bible just for name's sake, இது ஜீவன் இருக்கிறது, it has life, இது வல்லமை இருக்கிறது, it has power. அறிந்து கொள்ள முடிவது இல்லை. You could not understand that. காரணம் என்ன? What's the reason? நீ கடமைக்காக வேதம் வாசிக்கிறாய். Because you are reading it not just for the sake of it. நீ வேதத்தை வாசிக்கிற பொழுது Whenever you read the Bible, ஆண்டவர் இந்த வசனம் என்னோடு பேசுகிறதாக இருக்கிறது. Lord, this word is capable of speaking to இந்த me. வசனம் என் வாக்கில் நான் விரும்புகிற அற்புதத்தை செய்கிற வல்லமை உடையதாக இருக்கிறது. This word has the power to do miracle in my life. அந்த விசுவாசம் உனக்குள்ள இருக்குமானால், If you have such a faith, நீங்கள் விரும்புகிற அற்புதத்தை சுகத்தை ஆண்டவருக்கு கொடுக்க முடியும். the Lord will be giving you whatever desire you are having. இயேசுவின் சுகம் பெற கடினமான காரியமே கிடையாது. Healing is not a difficult thing for the Lord. இன்னைக்கு अनेक புறஜாதி மக்கள் கூட இயேசுவின் வசனத்தின் மீது விசுவாசம் வைக்கிறார்கள். Today, even many unbelievers are putting their faith in the Lord. நான் अनेक சம்பவங்களை நாம் சொல்ல I முடியும். can tell many things. பல வருஷங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவம் இது. Many years ago, something happened like this. நான் அப்பொழுது பேங்க்ல வேலை பார்த்து கொண்டிருந்தேன். I was working in the bank. நான் சாந்திநகர் 24வது இடத்துல வாடகை வீட்டுல தங்கி இருந்தேன். I was living in a rental house in Shantinagar. ஒரு நாள் ஒரு 6-7 மாலை நேரம் 7 மணி இருக்கும். Around 7 p.m. in the evening, நான் அப்பலாம் பேங்க் முடிஞ்சு வீட்டுல வந்து உட்கார்ந்து இருக்கிறேன். I came back from office and sitting ஒரு at home. பையன் சாந்தி பக்கத்துல ஒரு கிராமத்துல இருந்து ஒரு மனிதனை பார்க்க வந்தார். A man from a village, nearby village, came to see me. அது பார்த்தாலே தெரியும் ஒரு கிராமத்துல இருந்து ஒரு அருமையான ஒரு சகோதரர். Now, the moment I saw him, I knew for sure he's from a typical village. ஆனா அவர் கிறிஸ்தவரும் கிடையாது. He was not a Christian. அவர் எப்படியே என்னை குறித்து கேள்விப்பட்டு வந்து விட்டார். Somehow he came to know about me and came to see me. நான் அவர் அன்போடு வரவேற்று I received him with love. நான் நீங்க யார் என்று கேட்டேன். And inquired about him. தன்னை அறிமுகப்படுத்தினார். He introduced himself. நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நான் கேட்டேன். I checked with him what he want me to do. அவருக்கு ஒண்ணுமே தெரியல. He didn't know anything. ஐயா உங்களை பத்தி நான் கேட்டேன்.
He said, sir, I came to know about நீங்க you. என்னமோ நல்லா ஜெபம்லாம் பண்ணுவீங்களா? It seems you will pray well. உங்ககிட்ட போனா நீங்க நிறைய கதை சொல்லிடுவீங்களா? If I see you, you will tell about many அதனால things. தான் உங்களை பார்க்க வந்திருக்கிறேன்னாரு. That's why I came to see you. யாரோ சொல்லியிருக்கிறாங்க போல. Somebody told about அதை me. கேட்டு வந்திருக்கிறாரு. He believed and came to see me. நான் சரி அதெல்லாம் இருக்கட்டும், உங்களுக்கு இப்ப நான் என்ன செய்ய வேண்டும், என்ன ஜெபம் பண்ண வேண்டும் சொல்லுங்கன்னு கேட்டேன். But it's okay, but what do you want me to do for you? அவர் கேட்ட காரியம் எனக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா மாறிடுச்சு. I was shocked when I came to know about what he said. அவர் சொன்னா, He said, என் மாடு மேய போன மாடு திரும்பி வரல. my cow which went for grazing didn't come back. எப்பவும் கரெக்டா அந்த நேரத்துக்கு வீட்டுக்கு வந்துரும். Usually it will come back punctually. வீட்டு வரவே இல்ல. But now it didn't come back. நான் எங்கெல்லாமோ தேடி பார்த்துட்டேன். I went around and searched for it. அந்த மாடை காணலையா. But I could not find the cow. நான் என்ன செய்யணும் கழுதிட்டு இருந்தேன். I don't know what to do. அந்த மாடு எங்களுக்கு ரொம்ப நிறைய பால்லாம் கொடுக்குமியா. It's very good cow. It gives a lot of milk. அப்பதான் ஒருத்தர் சொன்னாரு, somebody told at that அந்த time, ஐயாட்ட போய் ஜெபம் பண்ணு. you go and pray to this அந்த man. ஐயா கரெக்டா சொல்லிடுவாருன்னு. And that sir will tell you clearly. நான் ஆண்டவரை பார்த்து கேட்டேன். I asked the Lord. கடைசில நான் மாடு பிடிக்கிறவன ஆக்கிட்டேன் ஆண்டவரே. Lord, you made me finally to know cow மாட்டுக்கெல்லாம் சொல்ற அளவுக்கு ஜெபிக்க வச்சிட்டீங்களேன்னு கேட்டேன். you made me to pray even for cows. அப்ப ஆண்டவர் என்கிட்ட பேசினா. The Lord spoke to me. நீ பாக்கியவான் என்று சொன்னார். You are blessed. கழுதையை தேடி போனான். He went after donkey. கழுதையே எங்க இருக்குன்னு சொல்லி கொடுக்கலையா? I told, where is the donkey? கழுதையை தேடி சாமுவேல் என்ற தீர்க்கதரிசியே போனான். He went to prophet Samuel. அவன் எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி. Now how big was the prophet? அவ்வளவு பெரிய தீர்க்கதரிசியை கழுதையை தேடிட்டு போனான். He went seeking a donkey to that prophet. அவனுக்கு நான் கழுதை எடுத்து கண்டுபிடிச்சு கொடுக்கலையா? Did I not find the donkey for him? அப்ப இவன் உன்னை தேடி வந்திருக்கான்ல. But he has now come seeking அவனுடைய you. விசுவாசம் என்ன? What was his faith? ஜெபம் பண்ணா அற்புதத்தை செய்ய ஆண்டவர் காண்பிச்சு உன்கிட்ட போய் ஜெபம் பண்ணா கிடைக்கும் தானே வந்திருக்கான். So his faith was, if you pray, he நீ will find. அவன்கிட்ட என்ன வார்த்தையை சொல்லு. So tell about my word. நான் சொன்னேன். I told him. அப்ப இயேசு உங்க மாட்டை கண்டுபிடிச்ச விசுவாசம் உங்களுக்கு இருக்குதான்னு கேட்டேன். Do you believe that Jesus can find your cow? ஏன் நம்புறீங்க அப்படின்னா? He said yes. சரி போங்க. I said go. உங்க மாடு உங்க காலையில வீட்டுக்கு வந்து சேரும் போங்க அப்படின்னு அனுப்பி. So tomorrow morning your cow will come to அந்த your ஆளு house. போய் என்ன சொன்னான் தெரியுமா? You know what he said? இந்த வார்த்தை போதும். This word is enough. இந்த வார்த்தை எனக்கு போதுயா. This word is enough. நீங்க சொல்லிட்டீங்கல்ல. You have told. உங்க வாயில வர வார்த்தை தான் ஆண்டவருடைய வார்த்தை. Whatever you said, it is from God. பாத்தீங்க ஒரு புறஜாதியானுக்கு தெரிந்திருக்கிறது. Is an unbeliever, he understood. ஒரு தேவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லி. The word comes from the mouth of a servant of God is a word of God. ஐயா இந்த ஒரு வார்த்தை எனக்கு சொன்ன வார்த்தை இந்த ஒரு வார்த்தை எனக்கு போதும். He said this one word is enough. அஜா போய்டார். He went away. நான் காலையில வேலைக்கு கிளம்பி நான் ஆயிப்பட்டேன். அடுத்த காலை next morning I was getting ready to நான் work. பேங்க் ரெடி ஆகிட்டு இருக்கேன். I was getting ready. காலையில பாத்தீங்களா in the morning ஒரு 6 மணி இருக்கும். Around 6-7 a.m. வீட்டை ஒரு ஆளுக்கு அந்த கதவை தட்டிட்டார். Another man was knocking at the door. நான் கதவை திறந்து பார்த்தா I opened the door. அதே மனுஷன் நிக்கிறான். The same man was standing. அவன் பார்த்தா ஐயா ஸ்தோத்திரம் ஐயாங்கறான். He said praise the Lord. ஐயா இயேசு ரொம்ப நல்லவரியாருன்னா. He said Jesus was very good. என்ன காரியம்னே? I said what? நீங்க நேத்து ஒரு வார்த்தை சொன்னீங்க பாத்தீங்களா? You said a word yesterday, remember? நீ போ மாடு வீடு வந்து சேருன்னு சொன்னீங்களா? You go home, the cow will come ஐயா back. காலையில மாடு 3 மணிக்கு வீட்ல வந்து நிக்குதுங்கறான். Early morning 3 o'clock the cow came back home. பாருங்க அவனுக்கு தெரியுது இயேசுவுடைய வார்த்தையில் வல்லமை இருக்கிறது என்று சொல்லி. See, he understood that there is a power in the word of God. உங்க வாழ்க்கையில தேவன் எத்தனை அற்புதங்களை செய்திருக்கிறார். How many miracles God has done in your life. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையில நமக்கு விசுவாசம் இல்லை. But today we don't have the faith in the word of God. அந்த ஆண்டவருடைய வார்த்தையை நாம் அறிந்து கொள்ளாதபடியால் தான் because we have not understood the word of God. தேவன் வைத்திருக்கிற நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடிவது இல்லை. We could not receive the good things God has kept for us. அப்ப இயேசு நம்மை எப்படி குணமாக்குகிறார்? So how Jesus heals us? அப்படி வழியிலே நடக்கிறப்ப நம்மை குணமாக்குவார். When we walk in his ways, he heals us. நமக்கு அற்புதங்களை செய்வார். He will do miracles. நம்மை ஆசீர்வதிப்பார். He will bless us. இரண்டாவதாக secondly, அவருடைய வார்த்தையில மீது நம்பிக்கை வைக்கிற பொழுது when we put faith on his word, அந்த வசனம் உங்க வாழ்க்கையில் அற்புதத்தை கொண்டு வரும். that word itself will give miracle in your அந்த life. வசனம் நீங்கள் எதிர்பார்க்க நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும். that word will bring the expected blessing in your life. கடைசியாக finally, ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு சுகத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? how can we receive a healing from the Lord? ஆண்டவர் எப்படி நம்மை குணமாக்குகிறார்? how the Lord heals us? யாக்கோபு 5ஆம் அதிகாரம் James chapter 5 15ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். verse 15. அங்க வேதம் சொல்கிறது, Bible says, விசுவாசம் உள்ள ஜெபம் and the prayer of faith பிணியாளை ரட்சிக்கும், will save the sick.
அவன் பாவம் செய்திருந்தால் and the Lord will, அவன் அந்த பாவம் அவனுக்கு மன்னிக்கப்படும். if he has sinned, his sin will be forgiven. அந்த வசனம் நல்லா வாசித்து பாருங்க. Read the verse carefully. விசுவாசம் உள்ள ஒரு ஜெபம். The prayer of faith. நீங்க நிறைய வாழ்க்கையில Many people's life, என்ன பிரச்சனை? what's the problem? நான் விசுவாசிக்க விரும்புகிறேன், I want to believe, ஆனா விசுவாசம் எனக்கு வர மாட்டேங்குது. but I could not believe. அந்த விசுவாசத்தை என்னால ஜெபிக்க முடிவது இல்லை. I could not pray with faith. அதுதான் பிரச்சனையாக That is இருக்கிறது. the problem. ஆனா விசுவாசம் இல்லாதபடி எந்த ஒரு அற்புத அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. But we cannot receive any miracle from the Lord without faith. ஏன் அந்த விசுவாசம் வருவது இல்லை? Why we don't have that faith? நாம் செய்கிற சில பாவ காரியங்கள் Because of the sinful things we are doing. நமக்குள்ள இருக்கிறபடியால், Because it is found inside of நாம் us. ஜெபம் பண்ணுகிற பொழுது When we pray, அந்த பாவ சிந்தனையை பிசாசு நமக்குள்ள கொண்டு வருகிறான். the devil is instilling that sinful thoughts. நீ இப்படி பாவம் செய்தே இல்ல, You did like this. அப்புறம் எப்படி உன் ஜெபம் கேட்கப்படும்? How will the Lord answer your prayer? நல்லா அறிந்து கொள்ளுங்க. Remember, பிசாசு ரொம்ப தந்திரம் உள்ளவன். the devil is very tactful. அவன் நம்ம சுகத்தை தடை செய்ய பல விதத்துல முயற்சி பண்ணுவான். He will try his level best for us to remain unhealed. உன் ஜெபத்தை தடை செய்ய பல காட்டு முயற்சி எடுப்பான். He will prevent your prayers. உன் விசுவாசத்தை தடை பண்ணும்படி பல காத்து போராடுவான். He will struggle to prevent your faith. அவன் எப்படி போராடுறான்? How will he struggle? நீ ஜெபம் பண்ணுகிற பொழுது When you pray, நீ தான் பாவம் பண்ணிட்டே இல்ல, you have already நீ sinned. இந்த தப்பு செய்தே இல்ல, You had committed this அப்புறம் எப்படி உன் blunder. ஜெபம் கேட்கப்படும்? How will your prayer be answered? அந்த எண்ணத்தை பிசாசு கொண்டு வருவான். He will give you such a thought. அந்த எண்ணம் நமக்குள்ளே வருகிற பொழுது When you receive that thought, அது நம்முடைய விசுவாசத்தை தடை பண்ணி விடுகிறது. it will affect your faith. அப்ப அந்த விசுவாசத்தை இந்த தடையை நாம் மேற்கொள்ள வேண்டுமானால், If you have to overcome that faith, அந்த வசனத்தை நீங்க சரியாக வாசித்து பாருங்க. if you read the verse carefully, அவன் பாவம் மன்னிக்கப்படும் என்று அது எழுதப்பட்டு இருக்கிறது. the Bible says his sins shall be forgiven. அதை நீங்கள் விசுவாசித்தால், If you believe that, பிசாசே, you devil, நான் தவறு செய்தது உண்மைதான், it's true I committed நான் sin. பாவம் செய்தது உண்மைதான், It's true I committed ஆனா mistakes. என் ஆண்டவர் எப்படிப்பட்ட தேவன்? But you know what kind of God is என் our பாவங்களை God? மன்னிக்கிறவர் He is a தேவன். God who forgives. என் பாவத்தை மன்னித்து He forgives my sins என்னை விடுதலையாக்குகிறவர் தேவன். and delivers me. அந்த விசுவாசம் நமக்குள்ளே வர We வேண்டும். must have that faith. நீ வேதத்தை வாசித்து பாருங்க. Read the Bible. 109 சங்கீதம் Psalm 109 21 வசனம் சொல்லுகிறது, verse 21 says, உம்முடைய கிருபையின் நிமித்தம் because of your grace, என்னை விடுதலையாக்கும். deliver me. நீங்க விசுவாசத்துல பலப்பட வேண்டுமானால், If you want to strengthen in faith, ஒருவேளை சில சமயம் இந்த பாவ எண்ணங்களை பிசாசு கொண்டு வந்து உங்களை தடை பண்ணி கொண்டு இருப்பானால், perhaps if sometimes the devil is trying to bring in these sinful thoughts and prevent you, உங்கள் விசுவாசம் வளர விட போராடி கொண்டு இருப்பானால், trying to prevent your faith from increasing, நீங்க சொல்ல வேண்டிய ஒரே ஒரு காரியம், you have to tell one thing, ஆண்டவரே, Lord, நான் தவறு செய்தது உண்மைதான், it's true I committed நீர் mistakes. விரும்பாத சில காரியங்களை செய்தது உண்மைதான், I did things displeasing you. ஆனால் நீர் யார்? But you, who are you? நீர் கிருபை உள்ள ஒரு தேவன், You are a gracious நீர் God. இரக்கமுள்ள ஒரு You தேவன், are a merciful என் God. பாவங்களை மன்னிக்கிற ஒரு தேவன். You are a God who forgives my உம்முடைய sins. கிருபையின் படியே Because of your grace, ஆண்டவர் என் பாவத்தை மன்னித்து Lord, you forgive my sins எனக்கு ஒரு சுகத்தை தாரும். and give me a healing. நீங்க ஜெபம் பண்ணுகிற பொழுது When you pray, உன் விசுவாசம் இங்கே வளர ஆரம்பித்து விடும். when you pray like this, your faith will நீங்க increase. வேதத்தை நல்லா வாசித்து பாருங்களேன். Now, if you read the Bible carefully, லூக்கா 18 அதிகாரத்திலே Luke chapter 18, 13-14 வாசித்து பாருங்க. read 13 and 14. அங்கே ரெண்டு மனிதர் குறித்து இயேசு சாட்சி கொடுக்கிறார். The Lord testifies about two men, ஒரு ஒரு பரிசேயன் வருகிறான், and there is a Pharisee ஒரு ஆயக்காரன் வருகிறான். and also a tax collector. நீங்க நல்ல வேதத்தை வாசித்து பாருங்க. Read the Bible இந்த carefully. ஆயக்காரன் அழகான ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறான். The tax collector offers a very good prayer. நீங்க நல்லா கவனிங்க. Listen carefully. அவன் ஜெபாலயத்துக்குள்ள முன்பாக வருகிற பொழுது, As soon as he entered the synagogue, அவன் எப்படிப்பட்ட மனிதனாக வருகிறான்? what kind of person he ஒரு was? பாவியான மனுஷனா உள்ள வரான். He was entering as a sinner. அந்த ஆலயத்தில் நின்று ஜெபம் முன்பாக நின்று ஜெபிக்கிற பொழுது, When he was praying ஆண்டவரே, in front of the synagogue, ஆண்டவரே, Lord, பாவியாகிய me, என் மீது கிருபையாய் இரும். be merciful to me, the sinner. பாவியாக என் மீது கிருபையாக இரும். Lord, be merciful to me, the sinner. நீங்க வேதத்தை வாசித்து பாருங்க. Read the Bible. அவன் வருகிற பொழுது பாவி, He was coming as a sinner, ஆனா திரும்பி போகிற நீதிமான். but he was going back as இதுதான் righteous. தேவன் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். This is the blessing of God. நாம் கர்த்தருடைய சமூகத்துல போய் ஜெபம் பண்ணுகிற பொழுது, When you go to the presence of God and ஆண்டவரே, pray, இந்த வியாதிக்கு காரணம், Lord, what is the reason for this இந்த disease? பிரச்சனைக்கு காரணம், The reason for the இந்த problem, குடும்பத்துல போராட்டத்திற்கு காரணம்,
காரணம், The reason for the challenge, ஒருவேளை நாங்கள் செய்த சில தவறுகள். maybe perhaps the mistakes of mine. ஒன்றை அறிந்து கொள்ளுங்க, No, understand. தவறு செய்யாத மனிதன் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. There is no perfect man without committing any நாம் இந்த mistakes. உலகத்துல வாழ்கிறோம், We are living in the world. சில சமயம் அறியாத தவறு செய்து விடுகிறோம். Unknowingly we do some mistakes. ஆனா அந்த தவறு நாம் தெய்வ சமூகத்தில் போகிற பொழுது, But when you go to the presence of God, ஆண்டவரே நான் இந்த தவறை செய்து விட்டேன், Lord, I did this ஆண்டவரே mistake. உம்மை துக்கப்படுத்தி விட்டேன், I displeased you, Lord. ஆனா நீ கிருபையுள்ள ஒரு தேவன், But you are a gracious நீ God. இரக்கமுள்ள ஒரு You are a தேவன். merciful God. உம்முடைய கிருபையின்படியே According to your grace, என்னை சுகமாக்கும், Lord, heal me. எனக்கு அற்புதத்தை செய்யும். Do a miracle. நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. Pray like this. வேதம் அழகாய் சொல்லுகிறது, Bible clearly says, ஆயக்காரன் பாவியாக வந்தான், the tax collector came as a ஆனா sinner. தேவனுடைய கிருபையை கேட்ட பொழுது He asked for the grace of God. தேவன் கிருபையாக இறங்கி The Lord graciously அவனுடைய பாவத்தை மன்னித்தார். come upon him and forgiven the sins. பாவியாக வந்த மனிதன் And the man entered as a sinner, நீதிமானாக திரும்பி போனான். but gone back as righteous. ஆனா அந்த பரிசனை யோசித்து பாருங்க, But think about the Pharisee. வருகிற போது பக்தியான மனிதனாக உள்ளே வருகிறான். He entered as a pious man. தான் பெரிய பக்தி என்று சொல்லிக் கொண்டிருந்தான். He declared, I am the pious. அவன் தேவனுடைய கிருபையை எதிர்பார்க்கவே இல்லை. He did not expect the grace of God. நீங்க வேதத்தை வாசித்து பாருங்க, Read the Bible. அவன் நீதிமானாக திரும்பி போகவே இல்லை. He did not return righteous. அவன் பாவியாகத்தான் திரும்பி போகிறான். On the other hand, he returned himself as a காரணம் sinner. என்ன? What's the reason? தேவ கிருபை அவன் பெறவே இல்லை. He did not receive the grace of God. அவன் தேவ கிருபையை சார்ந்து கொள்ளவும் இல்லை. He was not banking on the grace of அவன் God. ஆயக்காரன் தேவ கிருபையை சார்ந்து கொண்டான். The tax collector was banking on the grace of God. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு அருமையான சகோதரனே, My dear brother who was listening to this, என் அன்பு சகோதரி, my dear sister, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை சுகமாக்க போகிறார். the Lord is going to heal you. இன்னைக்கு ஆண்டவர் அற்புதத்தை செய்ய He is போகிறார். going to do a miracle. நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். You are going to receive it மிக சுலபமான காரியம். so easily. இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, You tell this. ஆண்டவர் என் நீதி நிமித்தம் அல்ல ஆண்டவரே, Lord, is not because of my உம்முடைய கிருபை righteousness. நிமித்தம் வந்து நிற்கிறேன். I'm standing before you ஆண்டவரே because of the நெருக்கத்தை grace. தாங்க முடியவில்லை, I could not bear this இந்த crisis. பிரச்சனை தாங்க I முடியவில்லை, could not bear this இந்த problem. வியாதியின் வேதனை தாங்க முடியவில்லை. My problems, sickness, I could not take இன்றைக்கு எனக்கு anymore. ஒரு அற்புதம் செய்யணும். I need a miracle today. இப்ப நான் சுகமாக வேண்டும். I want to be healed today. என் குடும்பத்தை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். You have to bless my family. எந்த காட்டில கர்த்தர் உங்களை குணமாக்க வேண்டும். You know, whatever the sickness you want the Lord to heal. உன் சரீரத்தை குணமாக்க வேண்டுமா? You want the Lord to heal your body. உன் குடும்பத்தை கர்த்தர் குணமாக்க வேண்டுமா? You want the Lord to heal your family. உன் பிள்ளைகளை கர்த்தர் குணமாக்க வேண்டுமா? You want the Lord to heal your children. எந்த குணத்தை நீங்கள் விரும்புகிறீர்கள்? What healing you are expecting? இப்ப அந்த குணத்தை ஆண்டவர் கொடுக்க The போகிறார். Lord is going to give that healing now. ஆண்டவர் சொன்ன மூன்று வார்த்தைகள் நீங்க செவி கொடுக்கிற பொழுது, When you obey to the three things the Lord said, இன்னைக்கு நீங்கள் எந்த இடத்துல நின்று ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாலும், and wherever you may be located and praying today, ஒருவேளை இதை இந்த டிவில நீங்க பார்த்து கொண்டு இருக்கலாம், maybe perhaps watching this on the TV, நீங்க சோஷியல் மீடியா பார்த்து கொண்டு or you இருக்கலாம். may be watching on the social media. கர்த்தருடைய ஊழியக்காரன் சொல்லுகிறேன், As a servant of God, I say this. இன்றைக்கு நீங்கள் விரும்புகிற சுகத்தை, Today, the healing that you are expecting, நீங்கள் விரும்புகிற அற்புதத்தை the miracle you are expecting, இயேசு செய்ய போகிறார். Jesus is going to do. அப்படி இருந்த இடத்துல As you are seated, நீங்கள் முழங்கால் படியிடுங்க. in the place where you are seated, ஒருவேளை முழங்கால் kneel படியிட down. முடியாதவர்கள், If you cannot kneel down, தயவு செய்து எழுந்து நின்று கொள்ளுங்க. please stand up. இது ஆண்டவர் உங்களை குணமாக்குகிற ஒரு It's a நேரம். healing time for you. இயேசு உங்கள் அற்புதத்தை செய்கிற ஒரு நேரம். It's a time for Jesus to do a miracle. எனக்கு அருமையான சகோதரனே, My dear brother, என் அன்பு சகோதரி, my dear sister, நீ எவ்வளவு தூரத்தில் நின்று இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருந்தாலும், perhaps you may be listening to this from a far away place. ஆண்டவர் சொன்னார், The Lord said, அவர்கள் தூரமாய் இருந்தாலும் சரிதான், even though they are from afar அவங்க off, எந்த இடத்துல நின்று கொண்டு ஜெபித்துக் கொண்டு இருந்தாலும் சரிதான், they may be praying from an unknown place. இன்றைக்கு நான் உங்களை குணமாக்க போகிறேன். But he says, today I'm going to heal you. இன்றைக்கு நான் குணமாக்க போகிறேன். The Lord is going to heal you. இந்த நேரம் Now இயேசு உங்களை சுகமாக்குகிற நேரம். is the time for Jesus to heal இது you. நீங்க அற்புதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய நேரம். It's the time to receive miracles. முதலாவதாக First of all, ஒப்பு கொடுங்க. commit yourself. ஆண்டவரே, Lord, என் வழியை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். I commit my ways to you. பலமுறை நான் தவறு செய்து விட்டேன். I committed mistakes before. எனக்கு பிரியமான வழியிலே போனேன். I went according to my own எனக்கு ways. பிரியமான குடும்பத்தை நான் நடத்தினேன். I led my family according to my என் own பிரியமான ways. வழியை வியாபாரத்தை நடத்தினேன். Similarly, I conducted my ஆண்டவர், business. இன்றைக்கு உம்முடைய வழிக்கு நான் ஒப்பு But கொடுக்கிறேன். now I commit myself to your ஆண்டவர், own ways. இன்றைக்கு நான் உம்முடைய வழிக்கு ஒப்பு கொடுக்கிறபடியினால் Because you are committing to the Lord's என்னை ways. ஆசீர்வதியும். You bless me. என் குடும்பத்தை குணமாக்கும். Heal my family. என் சரீரத்தை சுகமாக்கும். Heal my body. நீங்க வாய்களை திறந்து கேட்க
வேண்டும். Open your mouth and ask the Lord. ஆண்டவர் இன்றைக்கு உம்முடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். Lord, I believe your word today. இன்றைக்கு நீ சொன்ன வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். I believe the word spoken நான் today. உன்னை குணமாக்குவேன். I will heal you. நான் உன்னை குணமாக்குவேன். I will heal you. நீ சொன்னீரல்லவா? Lord, you said that. அந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். I believe that word. அந்த வார்த்தையின்படியே According to that, இப்போ நான் சுகமாவேன். I will be healed now. நான் சுகமாவேன். I will be healed. அவருடைய கிருபையின்படி நான் சுகமாவேன். I will be healed by நீ your வாய்களை grace. திறந்து அறிக்கையிட வேண்டும். You have to confess openly நீங்க your அறிக்கை mouth. இடுகிற பொழுது When you confess, அவர் உங்களுடைய தவறுகளை மன்னிப்பார். He will forgive all your நீங்க sins. தவறு செய்திருக்கலாம். Your mistakes may perhaps. பயப்படாதீங்க. Don't be afraid. பிசாசு உன் தவறை சுட்டிக்காட்டி பயமுறுத்திக் கொண்டே இருப்பான். The devil will be pinpointing all your past mistakes and making you scared. நீ தவறு செய்தாய் அல்லவா? You did all this இனி right. எழும்ப முடியாது. You cannot come இனி up. சுகத்தை பெற முடியாது. You can't be healed. இனி அற்புதத்தை பெற முடியாது. You can't receive அது miracles. பிசாசு சொல்லுகிற காரியம். That is what the devil is telling. ஆனா நீ தவறை அறிக்கை இடுகிற பொழுது But the moment you confess your mistakes, அந்த தவறை மன்னித்து God will forgive that. தேவன் உங்களை சுகமாக்க விரும்புகிறார். The Lord wants to heal you. ஆண்டவர் என் தவறுகளை மன்னியும். Lord, forgive my mistakes. நான் செய்த சில பாவங்களை மன்னித்து விடும். Lord, forgive all my sins, Lord. உம்முடைய வழியை விட்டு நான் விலகி போனேன், என்னை மன்னித்து விடும். Forgive me for going away from your way. மீண்டும் என் வாழ்க்கை உம்முடைய வழிக்கு ஒப்பு கொடுக்கிறேன். Now I recommit myself. என்னை சுகமாக்கும் என்று கேளுங்க. Heal me, ask me like that. உங்களுக்கு விசேஷமா நான் ஜெபிக்க போகிறேன். I'm going to pray specially for you. முதலாவதாக First of all, வியாதி உள்ளவர்கள், those who are sick, வியாதி உள்ளத கரை வைத்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. you lay your hand on the எந்தெந்த affected இடத்துல part. வியாதி இருக்கிறதோ Which part of your body is அந்த இடத்துல affected? கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. You lay your hand on that and pray. இப்ப இயேசு தொட போகிறார். Now Jesus is going to இப்ப touch. அற்புதம் நடக்க போகிறது. Miracle is going to take ஆவியானவர் place. சொல்லுங்க, ஜெபிக்க போகிறேன். I'm going to pray now. கர்த்தருடைய வார்த்தை விசுவாசிங்க. Believe on the word of God. நீ விசுவாசிக்கிற பொழுது When you believe, இப்ப ஆண்டவர் தொட்டு சுகமாக்க the போகிறார். Lord is going to touch and heal. Thank you Jesus. Thank you, Jesus. ஆண்டவர் வல்லமை இறங்கி வருகிறபடியால் ஸ்தோத்திரம். Thank you, Lord, for your power is coming down. ஆண்டவர் நீ எனக்கு சொன்னீர் அல்லவா? Lord, you told me அவர் right. எந்த இடத்துல நின்று ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தாலும் Wherever they may be praying now, இன்றைக்கு today, என் வார்த்தைகளை அனுப்பி நான் குணமாக்குவேன். I will send my word and heal them. இப்பொழுது Now, அந்த சுகமளிக்கிற வல்லமை the power of healing, ஒவ்வொரு மீது இறங்குவதாக. they come upon everyone. இயேசுவின் நாமத்தினால் In Jesus' name, பாதிக்கப்பட்ட உறுப்புகள் இப்பொழுது சுகம் அடைவதாக. the affected part of body shall be healed. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. The word of God says, ஆண்டவர் தெளிவாய் the சொல்லுகிறார். Lord clearly says, செவிட்ட காதுகள் திறக்கப்படுகிறது. the deaf ears are opening. அநேகர் காதுக்காய் ஜெபிக்கிறீர்கள். Many of you are praying for ears. இயேசுவின் நாமத்தினால் In Jesus' name, இப்ப செவிட்ட காதுகள் திறக்கப்படுகிறது. deaf ears are open. என் அன்பு சகோதரனே, My dear brother, ஆண்டவருடைய வல்லமை காதுகளை இறங்கி வருகிறது. the power of God is coming upon your அந்த ears. காது அடைப்புகள் மாறுகிறது. The closeness of your ears are opening. இயேசுவின் நாமத்தினால் In Jesus' அந்த name, காதுகள் தெளிவாய் கேட்கிறது. you could hear the ears. இயேசுவின் நாமத்தினால் In Jesus' name, என் அன்பு சகோதரி, my dear sister, கட்டிக்காய் ஜெபிக்கிறாய். you are praying for நீ tumors. பயத்தோடு ஜெபிக்கிறாய். You are praying with fear. ஐயோ இது கேன்சரா இருக்கும் நினைத்து ஜெபிக்கிற சகோதரி, You are afraid that it could be cancer. இயேசுவின் நாமத்தில் In Jesus' அந்த name, கட்டிகள் மறைகிறது. the tumor is disappearing. இப்ப சோதித்துப்பா. Check yourself. இதுக்கு முன்பு கை வைத்தா அந்த கட்டி தெரியும். If you before that, if you lay your hand, you can feel நீ it. சந்தேகப்படாதே. Don't doubt it. உங்களுக்கு ஒரு அடையாளம் சொல்லுகிறேன். I'm telling you a sign. நடு இரவு வந்தாலே If you come in the உன்னால் midnight, தூங்க முடியாது. you could not sleep. ஒரு பயத்தின் ஆவி, You'll be afraid. ஒரு மரண பயத்தின் ஆவி The spirit of fear of death உன்னோடு போராடுகிறது. has been struggling with you. நடு இரவுக்கு நான் தூங்கவே முடியாது. Midnight, you could not sleep at all. எப்பொழுது விடியும் என்று காத்துக்கொண்டு இருப்பீர்கள். You will be waiting to see the day breaking. இதுதான் உனக்கு அடையாளம். This is a sign again. இயேசுவின் நாமத்தினால் In Jesus' name, அந்த கட்டி இப்பொழுது மறைகிறது. the tumor is disappearing. ஜெபம் கேட்கப்பட்டது. Your prayer answered. ஆண்டவருக்கு நன்றி செலுத்து. Say thank you, Lord. Thank you Lord. ஒவ்வொருவன் தொடுவதற்காய் ஸ்தோத்திரம். Thank you, Lord, for touching everyone. ஒவ்வொரு சுகமாக்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். Thank you, Lord, for healing everyone. என் அன்பு சகோதரனே, My dear brother, ஆண்டவருடைய வல்லமை the power of உன் God முதுகு தண்டிலே இறங்கி வருகிறது. is coming upon your spine. அந்த பாதிக்கப்பட்ட முதுகு தண்டு The affected spine இப்ப சுகம் அடைகிறது. is healing now. நீ குனிந்து சோதித்துப்பா. You check yourself. இயேசுவின் நாமத்திலே சுகம். In Jesus' name, healing. நீ சோதித்துப்பா. Check yourself. ஆண்டவருடைய வல்லமை தொடுவதற்காய் ஸ்தோத்திரம். Thank
Thank you, Lord, for your power is touching. என் அன்பு சகோதரி, My dear ஆண்டவருடைய sister, வல்லமை the power of God உன் கர்ப்பப்பையில இறங்கி வருகிறது. is touching, coming upon your womb. நீ ஓவர் ப்ளீடிங் நிமித்தமாய் வேதனைப்படுகிறாய். You are affected by excessive bleeding. மாதத்தில் ஒரு நாட்கள் ஒரு சில நாட்கள் சமாதானமா இருக்க முடியாது. You could not live peacefully for even few days in a நீ month. கண்ணீரோடு ஜெபிக்கிறாய். You are praying with tears. ஆண்டவர் வயிற்றில கை வைத்து கண்ணீரோடு ஜெபம் பண்ணி கொண்டு You இருக்கிறீர்கள். are laying your hand on the stomach and praying. இயேசு கண்ணீரை கண்டார். The Lord saw your tears. ஆண்டவருடைய வல்லமை The power of உன் God கர்ப்பப்பையில இறங்கி வருகிறது. is coming upon your அதை womb. இப்படி உணர்கிறீர்கள். You are experiencing it. இயேசுவின் நாமத்தினால் In Jesus' அந்த name. ஓவர் ப்ளீடிங் மறைகிறது. The excessive bleeding is நீ சுகத்தை disappearing. பெற்றுக் கொள்ளுகிறாய். You are receiving healing. ஆண்டவருக்கு நன்றி செலுத்து. Say thank you, Lord. ஆண்டவருடைய வல்லமை இறங்கி வருவதற்காய் ஸ்தோத்திரம். Lord, thank you for your power coming down. என் அன்பு சகோதரி, My dear sister, உன்னால் நடக்க முடியாது. you could not walk. நீங்க சேர்ல உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீங்க. You are seated on the ஆனா chair. உங்களால் எழுந்து தனியாக நடக்க முடியாது. You can't walk of your own. ரெண்டு பேர் கைகளை பிடித்தாத்தில் நடக்க முடியும். You need a support of two people. அப்படிப்பட்ட வேதனையோடு ஜெபிக்கிற சகோதரி, You are struggling with the pain you are ஆண்டவருடைய praying. வல்லமை The power of உன் God கால்களுக்குள்ள இறங்கி is வருகிறது. coming on your legs. நீ சந்தேகப்படாதே. Don't doubt. கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. The word of God is powerful. ஆண்டவர் தான் சொல்லுகிறார். The Lord says, எழுந்து நட. arise and walk. யார் உதவியும் தேவையில்லை. You don't need anybody's நீங்க help. எழுந்து நடங்க. You arise and walk. விசுவாசத்தை வெளிப்படுத்துங்க. Exhibit your faith. ஆண்டவருடைய வல்லமை கால்களுக்குள்ள இறங்கி வருகிறது. The power of God is coming upon your legs. இயேசுவின் நாமத்தினால் In Jesus' அந்த name. பாதிக்கப்பட்ட கால்கள் சுகம் அடைகிறது. The affected legs are healed. நட சகோதரி. Walk, the sister. இயேசுவின் அக்கினி உன் மீது இறங்கி வருகிறது. The fire of Jesus has come நீங்க சுகம் upon you. அடைகிறீர்கள். You are healed. நன்றி ஆண்டவரே. Thank you, Lord. நீ தொடுகிற அன்பிற்காக உம்மை துதிக்கிறேன். Thank you for touching. என் அன்பு சகோதரனே, My dear brother, உனக்கு ஒரு கையை பயன்படுத்த முடியாது. you could not use one of your அந்த hands. கையை உயர்த்தவே முடியாது. You could not lift the அந்த hand கை பாதிக்கப்பட்டு because the hand is அது affected. செயலிழந்து போன கையா இருக்கிறது. It has become immobile. நீ கண்ணீர் வடிக்கிறாய். You are shedding tears. இயேசுவின் நாமத்தினால் In Jesus' name. இப்ப அந்த கைகள் சுகம் அடைகிறது. Now the hands are healed. நான் ஆண்டவர் தெளிவாய் The சொல்லுகிறார். Lord says clearly, கைகளை பூரணமாய் உயர்த்து. you lift your hand perfectly. இதுவரை பூரணமாய் உயர்த்த முடியாது. You could not use it fully. கொஞ்சம் கை உயர்த்தினாலே கீழே விழுந்து விடும். If you lift up for a while, then it will drop இப்ப automatically. இயேசுவின் நாமத்தினால் In Jesus' name, அந்த கைகள் சுகம் அடைகிறது. that hand is healed. அந்த கைகளை வைத்து சோதித்து பார். Lift it and check it. இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கிறது. In Jesus' name, miracle taking place. ஆண்டவருடைய வல்லமை The power of God ஆண்டவருடைய கண்களில் இறங்கி வருகிறது. is coming upon your eyes. பாதிக்கப்பட்ட கண்கள் The affected eyes இப்படி சுகம் அடைகிறது. are being healed now. இயேசு சொல்லுகிறார், Jesus says, யார் whoever என்னென்ன சுகத்துக்காக ஜெபிக்கிறார்களோ is praying for நான் அவர்களை தொடுகிறேன். praying for whichever problem, I am touching them. அவரை நான் சுகமாக்குகிறேன். I am healing them. இயேசுடைய வல்லமை அநேகரை தொடுகிறது. The power of Jesus is touching many. நீங்கள் யார் என்னென்ன வியாதிக்காக ஜெபித்தீர்களோ Whoever is praying for any kind of disease, நீங்க இப்ப சோதித்து பாருங்க. please check yourself. இயேசுவின் நாமத்தில் In Jesus' name, அற்புதம் நடந்து விட்டது. miracle taken அற்புதம் நடந்து place. விட்டது. Miracle நீ taken place. சந்தேகப்படாதே. Don't doubt. நீ சந்தேகப்படாதே. Don't doubt. நீ சோதித்து பாருங்க. Check yourself. இயேசுவே ஸ்தோத்திரம். Jesus, thank you. இயேசுவே ஸ்தோத்திரம். Jesus, thank you. ஆண்டவரே நன்றி செலுத்து. Say thank you, Lord. தகப்பனே உம்முடைய வல்லமை தொட்டதற்காய் ஸ்தோத்திரம். Lord, thank you for your power touched them. நீ சொன்ன வார்த்தையின்படியே According to your word, நான் அவளை குணமாக்குவேன். I will heal them. நான் அவளை குணமாக்குவேன். I will heal them. இதுதான் வாக்குத்தத்தம் என்று சொன்னேன். You said this is the promise இன்றைக்கு of God. ஜெபித்த ஒவ்வொருவரையும் And those who pray நீர் today, குணமாக்கினதற்காய் ஸ்தோத்திரம். thank you, Lord, for you have அவருடைய healed. குணமாக்க அவர் குடும்பத்தை குணமாக்கினதற்காய் ஸ்தோத்திரம். Thank you for healing their family. அவருடைய வியாபாரத்தில் அற்புதத்தை செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். Thank you, Lord, for doing a miracle in the business. அவருடைய வேலையில் அற்புதம் செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். Thank you for the miracle you have done in their job. அவருடைய கற்பத்தை கனி கொடுத்து ஆசீர்வதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். Thank you, Lord, for blessing them with children. என்ன நன்மைகளை கேட்டாலும் Whatever good things they ask for, அதை நான் கொடுப்பேன் சொன்னீர். you promise that you will give that. அப்படியே ஒவ்வொரு தொட்டதற்காய் ஸ்தோத்திரம். Accordingly, thank you for touching everyone. ஒவ்வொரு தொட்டு குணமாக்கி விட்டதற்காக Thank you, Lord, for healing everyone. நன்றி செலுத்துங்கள் ஐயா. Thank you, நீ Lord. சொன்னீர் அல்லவா, You said, Lord, என் வார்த்தை வல்லமை உள்ளது, my word is powerful. என் வார்த்தை ஜீவன் உள்ளது. My word is life. இன்னைக்கு ஜீவனுள்ள வார்த்தை வெளிப்படும்.
Your word of life shall be revealed. அந்த வல்லமை வெளிப்படும். Your power shall be அது revealed. ஒவ்வொரு அற்புதத்தை செய்யும் என்று சொன்னி. You said that will bring miracle to அப்படி நீ everyone. தொட்டதற்காய் ஸ்தோத்திரம். Thank you, Lord, for touching everyone. நீர் அற்புதம் செய்து விட்டதற்காக Thank you, Lord, for the நான் miracle. நன்றி செலுத்துகிறேன்ப்பா. Thank you, Lord. தகப்பனே, Father, இந்த நாளிலும் this time நீரே எங்கள் நடுவிலே வந்தீர். you came in the midst of நீரே us. பேசினீர். You spoke. நீர் அற்புதத்தை செய்தீர். You did the நான் miracle. அப்பிரயோஜனமான ஒரு ஊழியக்காரன். I'm an unworthy servant. நான் கடமையை செய்கிறேன். I did my duty. மகிமை உமக்கு நாங்கள் I செலுத்துகிறோம். offer the glory to you. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. In Jesus' name we pray, Father. Amen. Amen.